எதுக்குமே எந்த ஒரு செயலுக்கும் அடிப்படையில் முதல்ல இருக்கிறது ஒரு அறிவு, ஞானம் அப்படின்னு சொல்றோம். எதுல உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாலையும் ஒரு நாலெட்ஜ் முன்னால வேணும். இன்ன பண்ண போறோம், இப்படி செய்ய போறோம், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதை செஞ்சா இது மாதிரி ஒரு பெனிஃபிட், செய்யலைன்னா இந்த நஷ்டம், இப்படி எல்லாம் ஒரு முன்னால நம்ம பிளான் பண்ணிக்கிறோம், ஒரு அறிவை கெயின் பண்ணிக்கிறோம், நாலெட்ஜை கெயின் பண்ணிக்கிறோம். லௌகீகத்திலேயே பார்த்தா எதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜாபை கொடுக்கறதுக்கு முன்னால சொல்றோம். அப்படின்னா முதல்ல அந்த ஞானம் வேணும். அப்பதான் காரியத்துல பிரவேசிச்சோம்னா அந்த காரியத்தை ஒழுங்கா நடக்கும். இது உலக நியதி, பிரகிருதி. இது நமக்கு இருக்கிற இதே லாஜிக் தான் ஈஸ்வரனுக்கும். இந்த பிரபஞ்சத்துல அண்டச்சராச்சரத்திலையும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்லாம் சொன்னோம். இப்படி எல்லாம் ஒரு காரியத்தெல்லாம் பண்றாருன்னா அந்த காரியத்தை பண்றதே சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படி எல்லாம் குணம் எல்லாம் இருக்கு. அப்படின்னா இது இத்தனையும் ஏகமான ஒரு இடத்திலேருந்து வருது. ஒன்னா இருக்கிற ஒரு பிரம்மத்திட்டேந்து தான் ரஜோகுணத்தினால பிரம்மா, சத்துவகுணத்தினால விஷ்ணு, தமோ குணத்தினால ருத்ரன் அப்படிலாம் சொல்றோம். அப்படின்னா அந்த பிரம்மமா இருக்கு இல்லையா, அப்படி அது பிரம்மமா இருக்கிறதே அதுக்கு பேர் சிவம்னு பேர். வெறும் நாலெட்ஜா இருக்கிறதே நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜ் பேர் தான் அம்பாள்னு பேர். அதனால்தான் பராசக்தி பராசக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, எவ்வளவு இண்டிவிஜுவல்ட்ட இது ரெண்டும் இருக்கா இல்லையா? நமக்கே ஒரு அறிவு ரூபமாகவும் இருக்கு, ஒரு காரிய ரூபத்துல நாம செயல்படுறாப்புலையும் இருக்கு. அதுக்குண்டான சக்தியும் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கு முன்னால அது ஆலோசனை பண்றதுக்கு அதுக்கு உண்டான பிளான் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பேரறிவும் இருக்கு. இப்படி அறிவு சக்தியும் இருக்கு, கிரியாசக்தியுமாவும் இருக்கு. அந்த ஞானமயமா இருக்கிறதே அதுக்கு பேர் பிரஜானம், பிரம்மம். பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிவம் சிவம் அப்படிங்கிறோம். சிவம், சாந்தம், சுபம் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பலவிதமான பேர் சொல்லப்படுறது. அப்படி ஞானமா இருக்கிறதே அது எப்படி இருக்குன்னு அமைதியா இருக்கு. பொதுவாவே கொஞ்சம் விவேகம் வந்தவா, அறிவுள்ளவா, தெளிஞ்சவா, ஞானிகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அடக்கமா அடங்கிதான் இருப்பார். லௌகீகத்திலேயே பார்க்கிறோம், நிறைய குடம் தழும்பாது அப்படின்லாம் நமக்கு பழமொழி எல்லாம் வேற இருக்கு. அதுதான் சொல்லிட்டு வித்யாம் வினய சம்பன்னாம் அப்படின்னு. அந்த வித்யோட லட்சணமே அடக்கத்தை கொடுக்கறது தான். எவ்வளவு குழவை படிக்கிறோமோ, எவ்வளவு குழ வித்தை இருந்தோ அவ்வளவு குழ அடங்கிறது. அந்த அடக்கம் இல்லாத இருந்ததுனால் அது வித்தை இல்லை, அவித்ய. அது சிவமாய் இருக்கு. அப்படி அடங்கி பிசாத இருக்கிறதையே நாம லௌகீகமா சொல்றோம். அவன் சிவனேன்னு கிடக்கான் சார், ஒண்ணும் பண்ண மாட்டான், சிவனேன்னு இருப்போம் அப்படின்னு. இதுல இருந்தே தெரியுது சிவம்னாலே பிசாத இருக்கும்னு. அதை குறிக்கிறதுக்குத்தான் சிவனோட மூர்த்தங்கள் எப்படி இருக்குன்னு, தட்சிணாமூர்த்தி பிசாத அமைதியா உட்கார்ந்து இருக்கு. அந்த முகத்துல சாந்தம், அமைதி. போனா போறதுன்னு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யற இப்படின்னு ஒரு அபிநயம், சின்முத்ர. அதுலயும் எப்படி ஞானஸ்வரூபமா இருக்க, ஞானமயமா இருக்க. இவர்கிட்ட படிக்கிறதுக்கு 4 ஸ்டூடெண்ட் வந்தா எப்படி இருந்தா, விருத்தா சிஷ்யாக என்னமோ சொல்றாள். இப்போ லேட்டஸ்டா இந்த காலத்துல ஏதோ பேர் சொல்றா, முதியோர் பள்ளி. விருத்தாளுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல். அது முதல்ல ஆரம்பிச்சவர் யாரு? பரமேஸ்வரன் தான். சனகாதி மகரிஷிகள் அப்படிங்கிறவா விருத்தாளா வந்தா.
வாத்தியார் எப்படி இருந்தார் அப்படின்னா, எப்பொழுதுமே உலக இயற்கையில டீச்சர் எப்பொழுதும் வயசானவரா இருப்பார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பா. இங்க நேர் ஆப்போசிட். டீச்சர் ரொம்ப எவாவா இருக்கார், எங்கா இருக்கார். படிக்க வந்த குழந்தைகள்லாம், மாணவர்கள்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விருத்தாளா இருக்கா. என்ன படிச்சான்னர்? இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ரசிச்சுதான் யாரோ பண்ணியிருக்கா, ரொம்ப அதி ரசனை உள்ளவா பண்ணினது. இப்படி கான்ட்ராஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு வர்றார். உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல கேள்விக்கு நேர் விரோதமா வாத்தியார் எங்கா இருக்கார், பசங்கள்லாம் கிழவாளா இருக்கா. சரி, எப்படி பாடம் நடத்தினார்? கிளாஸ்ல பாடம் நடத்தினாக்க சத்தம் போட்டுதான் நடக்கணும் இல்ல, அவர் எப்படி நடத்தினார்? மௌனத்துல. இவரும் பேசல, கிளாஸ் எடுக்கிற வாத்தியாரும் பேசல, கேட்கிற ஸ்டூடெண்ட்டும் பேசல. ஸ்டூடெண்ட் பேசலன்னா பரவாயில்ல, ஏன்னா ஒன்னும் புரியலனாலும் பிசாத வாயமுண்டு உட்காந்து, எப்போ மணி அடிக்கும் பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலாம். சரி, வாத்தியாரும் பேசல, மாணவர்களும் பேசல, ஒரு சந்தேகம் கேட்கல, இப்படியா அப்படியா ஒன்னும் இல்லாத இருக்கே. என்ன புரிஞ்சிருக்குமா புரியாதான்? சிஷ்யாஸ்து சின்ன சம்சய அப்படின்னு. இவர் இப்படி மௌனமாவே பாடம் நடத்தினத்துல என்ன ஆயிடுத்து? சிஷ்யர்களுக்கெல்லாம் துளிக்கூட சந்தேகம் இல்லாது போயிடுத்து. அப்படி இருக்க, அதுதான் சிவனேன்னு இருக்கிறது. இவர் ஏதான ஒரு காரியத்துக்கு கிளம்பினா கூட என்ன ஆயிடுறது? அங்க கூட காரியம் இல்லாத ஒரு ஸ்திதியிலே உட்காந்துருக்க. மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். மௌனத்தினாலேயே வியாக்கியானம். வியாக்கியான தானம் லெக்சர். எப்படி? மௌனத்தினால லெக்சர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் கடைசியில அல்டிமேட்னு அர்த்தம். நம்மளே எத்தனை நாளைக்கு வேலை செய்ய போறோம்? நமக்கு ஆபீஸ்ல ஜாயின் பண்றதையே எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னு டேட்டை பாத்துக்கிறா கம்ப்யூட்டர்ல விட. அப்பா, இன்னும் 32 வருஷம் கழிச்சு ஃப்ரீ சார், ஐ எம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் சத் சங்கத்துக்கு வரேன். என்னது? நம்மள அறியாத நம்மளோட ஸ்வபாவம் எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு என்னமோ இப்பதான் வேலைக்கு போயிருக்கோம், அத்தை சாதிக்கணும் இத்த சாதிக்கணும் அப்படின்னு இருந்தா கூட, உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் இருந்தா கூட, அதையும் மீறி என்னமோ ஒண்ணு நம்மள போய் இழுக்கிறது. எதுக்கு? சும்மா இருக்கிறதுலயே, ரிட்டையர் ஆகிறதுலயே. அன்னைக்கும் ரிட்டையர் ஆகிறதுல நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம். ஆபீஸ்ல இருந்து வரத்தையே நமக்கு அப்படி பேண்ட் அவுத்து போட்டுட்டு, இனிமே டை அவுத்து போட்டுட்டு, ஷூவை ஒரு பக்கம் போட்டுட்டு, ஹாயா ஒரு துண்டை கட்டிட்டு, ஒரு காஃபியை கையில வச்சுட்டு, இஷ்டத்துக்கு காலை நீட்டிட்டு டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டா பரம சௌக்கியமா இருக்கு. எதனால? நம்மளோட ஸ்வபாவம் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா அந்த சாந்தமயமான அந்த சிவம் உள்ள இருக்கிறதுனால நம்மள அறியாதே நம்மளோட நேச்சர் எதுவுமே உலகத்துல என்ன பண்ணும்? அந்த நேச்சரை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். நீங்க என்னதான் பண்ணினாலும் திருப்பி அப்படிதான் விழுந்துரும். நேத்திக்கே உதாரணம் சொன்னேன், நதிகள்லாம் ஓடுறதே எதுக்கு? தண்ணி கீழே விட்டா ஓடுறது எதுக்குன்னு? அதோட சொஸ்வரூபமான யதார்த்தமான சமுத்திரமா போய் நிக்கணும், அதுக்காக தான் ஓடுறது. இப்படிதான் நமக்கும் இருக்கு. அந்த பிரம்மம் அப்படி இருக்குது. அதனால்தான் சும்மா இருந்தாலே அவன் சிவனேன்னு கிடக்கான், சிவனேன்னு கடை அப்படின்னாலே சிவமா இருக்கு. அப்படி அந்த சிவனேன்னு சும்மா இருக்கிற அந்த ஞான சக்தி ஒரு விவகாரம்னு வெளியில கிளம்புறதே, கிரியாசக்தியா கிளம்புறதே என்னன்னு, அதுக்கு பேர் பராசக்தின்னு பேரு, அம்பாள்னு பேரு. இது ஒரு சம்பிரதாயம் அம்பாள்னு சொல்றது. அதையே இன்னொரு சம்பிரதாயம் என்னன்னு விஷ்ணுன்னு சொல்றது. லலிதா சஸ்னமே சொல்றது விஷ்ணு மாயா விலாசினி அப்படி. அந்த சக்தி, அந்த பிரம்மத்தோட கிரியாசக்தி என்ன ரூபத்துல இருக்குன்னு விஷ்ணு மாயா விலாசினி, விஷ்ணு மாயேன்னு விலாசிச்சு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதனால்தான் சக்தி வேணும், சக்தி இல்லை. நம்மளே சொல்றோம் ஏதான ஒண்ணு பண்ணோம்னா அவருக்கு சக்தி இல்லை சார் அப்படிங்கிறோம். சோ இப்போ அந்த பிரம்மம், பிரம்மத்தோட சக்தி, இது ரெண்டும் தனித்தனியா
நிச்சயமா இருக்க முடியாது. ஒரு ஆளும் ஒரு ஆளோட எனர்ஜியும் சக்தியும் வேற வேறையா இருக்க முடியும். அந்த ஆளுக்கு எங்கிட்ட இருக்கிற என்னோட அறிவு ஸ்வரூபமா இருக்கிற போதமயமா இருக்கிற பிரஜானமா இருக்கிறதும் அந்த பிரம்மமா இருக்கிறதும் உள்ளுக்குள்ளதான், எனக்குள்ளதான். காரிய சக்தியா இருக்கிறதும் எனக்குள்ளதான். நானே தான் சும்மா இருக்கிறதையும் இருக்கேன், காரியம் செய்யறதையும் செய்யறேன். இதுதான் தத்துவம். அப்படி இந்த நம்மளோட கிரியாசக்தி வெளியில போறது என்னெல்லாமோ பல விதமா போறது. பெரிய இன்ஜினியரா இருந்தா பல விதமான சாமான்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றா, பெரிய பில்டரா இருந்தா பெருசு பெருசா கட்டி போடுறா, பெரிய டாக்டரா இருந்தா என்னெல்லாமோ வியாதிக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறா, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா, சமயக்காரரா இருந்தா விதவிதமா சமைக்கிற. இதெல்லாம் நம்ம பண்ற காரியம் எல்லாமே நம்மளோட கிரியாசக்தி, அதோட வெளிப்பாடு. இப்படி நாம பலவிதமான காரியங்களை பண்றாப்புலதான் அந்த பிரம்மத்தோட சக்தியும் இப்படி அண்ட சராச்சரங்கள்ல இத்தனையாவும் வியாபிச்சு இத்தனையாவும் இருக்கு. நாம காரியம் பண்றதுக்கு ஏதோ ஒரு சாமான் வந்துருக்கோ இல்லையோ, கார் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா உடனே இரும்பு வேணும், அது வேணும், இது வேணும்ங்கிறப்பல அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தோட சக்தி இந்த உலகமா வியாபிச்சு அண்டச்சராச்சரமா வியாபிச்சு இத்தனையாவும் ஆறத்துக்கு என்ன வேணும்னு 5 சாமான். அதுக்கு பேர் தான் பஞ்சபூதம்னு பேர். பஞ்சபூதத்துல கூட ஆகாசத்தை கூட தள்ளிடணும், அது ஒரு சாமான் இல்லை. மீதி 4 தான் சாமான். அந்த ஆகாசம்ங்கிறது என்ன, இந்த 4 சாமானை சேர்த்து ஏதோ ஒரு இடத்துல வைக்கணுமே, அதுக்கு ஒரு இடம் வேணுமே, அந்த ஸ்பேஸ். இந்த 5 சாமான வச்சுன்னு இவ்வளவு நானாவித பிரபஞ்சத்தை அந்த சக்தி கிரியேட் பண்றது. அப்படி இருக்கிறதே தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சர்வம் விஷ்ணுமயமா இருக்கு. விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னா என்ன? அந்த பிரம்மத்தோட சக்தி தான் இப்படி நானாவித பிரபஞ்சமா வியாபிச்சு இருக்கு அப்படின்னு. அதுல வேடிக்கை, அந்த பஞ்சபூதமும் எங்கேருந்தோ வந்துதா? அந்த பிரம்மத்துக்கு அந்த சக்தி எங்கே இருந்தாலும் யாராத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இதை பண்ணித்தானே? இல்ல, முதல்ல என்ன ஆச்சான்னு அந்த பஞ்சபூதமா இந்த சக்தியே வெளிப்பட்டது, பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை வச்சுன்னே எல்லாம் பண்ணி கொடுத்து. அதனால்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படிங்கிறோம். இதுல இருந்துதான் ஒரு சம்பிரதாயமே இருக்கு நமக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஞானம்னாலே சிவஜானம், 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 சிவபோதம் இப்படி இல்லாம தானே சொல்றோம். சிவமயம் அப்படி இல்லாம சொல்றோம். விஷ்ணு ஜானம் அப்படின்னு சொல்றது இல்ல, விஷ்ணு போதம் அப்படின்னு சொல்றது இல்ல. காரணம் என்னென்ன? அது கிரியாசக்தி. உலகத்துல உள்ள எல்லா காரியமா இருந்தாலும் நமக்கு சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் விஷ்ணுவட்ட தான். எந்த காரியம் பண்ணினாலும் கடைசியில எங்க கொண்டு சரண்டர் பண்ணோம்னு, நாராயணா ஏது சமர்ப்பயாமி அப்படி. அப்புறம் இப்ப எல்லாம் ஏதோ சொல்றான், சாம்ப சிவா ஏது சமர்ப்பியாமி அப்படிலாம். இது அப்புறம் நம்மளாவே ஏதோ அஜ்ஞானத்துல போட்டுதானே வழிய அதுட்ட அர்ப்பணமே பண்ண முடியாது, பண்ணவே வேண்டாம். அதுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. இப்படி விஷ்ணுமயமா இருக்கிறது, இது பிரபஞ்சமா இருக்கு, சக்தியா இருக்கு. அதனாலதான் விஷ்ணுவோட தங்க அம்பாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட், நம்பிக்கை. விஷ்ணுவோட தங்கையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இதுவேதான், அவளேதான். இது திருவையாறு தேவாரத்துல அப்பர் சுவாமிகள் சொல்ற, அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. ஹரின்னா தெரியும், விஷ்ணு. விஷ்ணு தான் பரமேஸ்வரனோட இந்த திருவையாத்துல இருக்கிற இந்த பரமேஸ்வரனுக்கு பிரணதார்த்திகரனுக்கு என்ன அம்பாள் யாருன்னு, விஷ்ணுதான் அம்பாள் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்ற. அரியலால் தேவி இல்லை ஐயனை யாரனார்க்கே அப்படிங்கிற. இவர் ஏதோ இவருக்கு தோணினத்து சொல்றாரா? இல்ல. பார்த்தேன்னா திருவையாறு ஸ்தல புராணத்துல அப்படியேதான் இருக்கு. தர்ம சம்பத்தனி அப்படின்னு அங்க அம்பாளுக்கு திருவையாத்துல பேரு அப்படின்னு. சுவாமிக்கு பேர் பஞ்சநதீஸ்வரர் பிரணதார்த்திகரர் அப்படின்லாம் பேர். அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பத்தனி அப்படின்னு. தமிழ்ல அறம் வளர்த்த நாயகி. தர்ம சம்பத்தன, தர்மத்தை தனம் வளர்த்துட்டே இருக்கா. ஆனால் அந்த ஸ்தல புராணத்துல சொல்றது, விஷ்ணுதான் இங்க
தர்ம சம்பர்தனிங்கிற பேர்ல அம்பாளா இருக்கார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. இதை வச்சுன்னுதான் அப்பர் சுவாமிகளும் சொல்றார், அரியலால் தேவி இல்லை ஐயனையாரனார்க்கே அப்படின்னு. தியாக பிரம்மம் பாடுறதே இந்த தர்ம சம்பர்தனி மேல ஒரு சாகித்யம். நன்னு கண்ண தள்ளி நான் பாக்யமா நாராயணி தர்மாம்பிகை அப்படிங்கிற. தர்மாம்பிகை அப்புறம் தான் சொல்றார், நாராயணின்னு சொல்றார். அம்பாளுக்கு பல நாமாக்கள் இருந்தா கூட நாராயணி அப்படின்னு அந்த ஸ்தல புராணத்துக்கு அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்ணல, அவ இன்னும் கொஞ்சம் பௌருஷத்தை காமிச்சாள்னா இதை அதை விட ஜாஸ்தியா காமிக்க வேண்டியிருக்கு. இப்படி பண்ணி 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 என்ன எடுத்துனர், இவனோட அந்த வன்மை டெரரிசம் வரைக்கும் போயிடுத்து. அதுக்கப்புறம் அடிக்கிறதா வையறதா குத்துறதா கொல்றதா ஒன்னுத்துக்கும் ஒரு லட்சியம் இல்லாத போயிடுது. இதுதான் உலகத்துல இப்படி வன்முறை வெடிக்கிறதுக்கு இப்படி தலைவரிச்சாருக்கு காரணம். இது அத்தனைக்கும் மூலம் என்ன அப்படின்னா, ஸ்திரீகள் அந்த பெண்மையை காப்பாத்தினால, அந்த மென்மையை காப்பாத்தாத்தினால, அந்த மென்மையோட அவள்லாம் இருந்துட்டாள்னா பழையபடி பௌருஷம் இந்த வீரியம் குறைஞ்சிரும், தானே சாந்தம் அமைதி வந்துடும். இது எதுக்கு சொல்றோம்னு, அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சிவனா இருக்கு அப்படின்னா இதை காமிக்கிறதுக்கு தான். இது ரெண்டு மிக்ஸ் ஆனதுதான் பிரகிருதியில எல்லாரோட குணமும். அப்படி அங்க அந்த பௌருஷம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால தானே அவளுக்கு ஆம்பளைக்கு சமமா போட்டி போட முடியுது. அங்க வெறும் பியூர் பெண்மையா இருந்ததுன்னா அவ நினைச்சா கூட பண்ண முடியாது ஒன்னும். அப்படி ரெண்டு பக்கமும் இருக்கு. இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் இடது பக்கம் அம்பாள் இருக்கா, வலது பக்கம் சிவன் அப்படின்னு சொல்றோம். இதையே அந்த சக்தி தான் விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு, விஷ்ணு தான் சக்திங்கிறதுக்கு என்னென்ன, ஒரு பக்கம் விஷ்ணு இன்னொரு பக்கம் சிவனா காமிக்கிறதும் இருக்கு. அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச க்ஷேத்திரம் சங்கர நாராயணன் கோவில் அப்படின்னு திருநெல்வேலி ஜில்லால. அது சங்கர நயினார் கோவில், சங்கர நயினார் கோவில் ஏதோ சொல்றோம், சங்கர நாராயண கோவில். கர்நாடகத்துல பார்த்தீங்கன்னா ஹரிஹர் அப்படின்னே ஒரு க்ஷேத்திரம். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, விஷ்ணுவும் சிவமும் சேர்ந்து இருக்கிற க்ஷேத்திரங்கள்ல இதெல்லாம் முக்கியமானது. குத்தாலம் அப்படின்னு பாக்குறோம். இந்த குத்தாலத்துல அந்த ஸ்தல புராணத்துல சொல்ல, அகஸ்தியர் பொதிகை மலையில தானே இருக்கார். அவர் என்ன பண்ண, சிவபக்தரா இருந்ததுனால அந்த கோவில் இந்த விஷ்ணுவே சிவலிங்கமா மாத்தினார்னு அந்த ஸ்தல புராணம் சொல்ற. அதனால அங்க விஷ்ணு சிவன் ரெண்டும் ஒண்ணும் அப்படி இல்லாம சொல்லப்படுறது. இந்த இடது பக்கத்துல இருக்கார் அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிருக்க, அந்த இடத்துல அம்பாளை ரீப்ளேஸ் பண்ணி விஷ்ணு இருக்கார், விஷ்ணுவை ரீப்ளேஸ் பண்ணி அம்பாள் இருக்கா. ரெண்டும் ஒண்ணுன்னு காமிக்கிறதுக்கு இந்த தத்துவத்தை இருக்கு. அப்படி இருக்கிற அந்த விஷ்ணு இது தேவாரத்திலேயே வருது. தேவாரத்துல பாடுறதே என்ன பண்ற, குடமாடும் கூத்தனை இடத்தே வைத்து அப்படிங்கிற. பரமேஸ்வரன் எப்படி இருக்காரான்னர், குடமாடும் கூத்தன்னா கிருஷ்ணருக்கு வேர், விஷ்ணுவுக்கு வேர். கோபிகைகளோடெல்லாம் போய் வெண்ணையை திருடி பாலை திருடி குடத்தை உடைச்சு அத்தை பண்ணி இத்த பண்ணி கூத்தெல்லாம் அடிச்சார் இல்லையா, அந்த குடமாடும் கூத்தன் அவரை எங்க வச்சுருக்காரு, இடத்தே வைத்து அப்படிங்கிற. பரமேஸ்வரன் விஷ்ணுவை இடது பக்கம் வச்சிருக்கார் அப்படின்னு. இத அப்படியே மாத்தி சொல்றாப்புல இதே தத்துவத்தை மாத்தி சொல்லி ஆழ்வார்களோட பாசுரத்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல நிறையவே சொல்ற. என்ன பண்ணார், படமாடும் பித்தனை வலத்தே வைத்துங்கிறார். படமாடும் பித்தன் அப்படின்னா நாகாபரணம் போட்டுருக்கு, படம் எடுத்துன்னு ஆடுற பாம்பு, அதை போட்டு பாம்பை போட்டுனா பைத்தியக்காரன் தானே, பாம்பு எடுத்து போட்டுப்போம். பரமேஸ்வரனுக்கு பேரு பித்தன்னா பேரு. அவரை எங்க வச்சுங்க, வலத்தையே வச்சு அப்படின்னு சொல்றார் அவர். விஷ்ணு என்ன பண்ண வலது பக்கம் பரமேஸ்வரனை வச்சுருக்கு அப்படின்னு. இது மாதிரி திவ்ய பிரபந்தத்துல பல இடங்கள்ல ரெஃபரன்ஸ் வருது. இது ஓப்பன் இன்னும் வெக்தமா என்ன சொல்றார், வாசவார் குழலாள் உமை பங்கன் தன்னை ஒரு பங்கில் வைத்து அப்படிங்கிறார். அவனே ஏற்கனவே வாசவார் குழலி அப்படின்னா அந்த தலையில இருக்கிற கேசமே கம்முன்னு மணக்கிறது. ஏன்னா புஷ்பத்தை வச்சுன்னு சுகந்தி எங்க இருக்கா, இந்த ஊர்ல திருச்சியில அம்பாளுக்கு பேரு தான் சுகந்த குந்தளாம்பிகா அப்படின்னு பேரு.
சுகந்த குந்தளம் அப்படின்னா நல்ல வாசனை கம்மனு மணக்கிற குழலை உடையவர். வாசவார் குழல் உமையை ஒரு பங்கில் வைத்தவன். அர்த்தநாரியா ஒரு பங்குல அம்பாளை வச்சுட்டு இருக்கிறவன் நீ ஒரு பங்குல வச்சுங்கிறார். அவரே ஆல்ரெடி இடம் இல்லாத ஒரு பங்குல வச்சுட்டு இருக்கார். நீ அந்த பங்கையும் எடுத்து நீ வச்சுன்னுட்ட அப்படி இல்லாம சொல்லி திவ்ய பிரபந்தத்திலையும் இப்படி வருது. சங்கர நாராயண ஸ்வரூபம் சங்கர நாராயண ஸ்வரூபமாவே பெருமாளை பாடுறதாவும் பாட்டுல பாக்குறோம். அதே மாதிரி பரமேஸ்வரனை விஷ்ணுவ பக்கத்துல வச்சுருக்கு, இடப்பக்கம் வச்சுருக்கிறோம் பார்த்தோம். நேத்திக்கே பார்த்தோம் திருப்பதியில தாழ்ஷடியும் நீழ்முடியும் பொன்மழுவும் சக்கரமும் அப்படின்லாம் சூழரவும் பொன்ஞானம் அப்படின்னு ஒரு பக்கம் இடது பக்கம் விஷ்ணுவா இருக்கு, வலது பக்கம் சிவமா இருக்கு அப்படின்லாம் பார்க்கிறோம். இதுதான் ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் ஜெகத் அப்படின்னா அந்த உலகத்துல உள்ள எந்த காரியமா இருந்தாலும் அந்த விஷ்ணு பரமாவே நாம பண்றதுக்கு காரணமே அவர்தான். அதுக்கு முடியும், ஆத்தரைஸ்ட் அவர் தான், அதுதான் அவர் அதிகாரி. அதனாலதான் இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு தான் சிவம். அப்படி இருக்கிறது தத்துவத்துல சொல்றோம். இன்னும் உள்ளுக்குள்ள டீப்பா போய் பார்த்தா எப்படி சார் அது ஒன்னே இப்படி ரெண்டா இருக்க முடியுமா? அதுவும் ரெண்டும் பார்த்தா டிஃபரெண்டா டோட்டலி டிஃபரெண்டா இருக்கிறாப்புல இருக்கேன். ஒன்னு வெள்ளைங்கிறள் ஒன்னு கருப்புங்கிறள். சிவன் சுத்த வெள்ளை வெளியேன்னு இருக்கார் அப்படிங்கிறள். அது ஒரே கண்ணங்கிறேன்னு கரிய மால்ங்கிறோம். இப்படி கருப்பும் வெளுப்பும் ஒன்னா எங்கேயான்னு இருக்க முடியுமோ? ஒரு மூலத்திலேருந்து தான் இருக்க முடியுமா அப்படின்னர். இருக்க முடியுங்கிறதுக்கு சாட்சி என்னன்னர் வைரம். வைரம் என்ன? கரிதான் வைரம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரி எவ்வளவுக்குள்ள நாள் பட்டு பூமியில அழிந்தினதுதான் பின்னால கரிதான் வைரமா மாறி இருந்தது. இப்படி கரியா இருக்கிறதே கண்ணங்கரேன்னு இருக்கு. அந்த கரிதான் வைரம்னா நம்மளால நம்ப முடியுறதோ? இப்படி வெள்ளையா வைரமா இருக்கிறதே எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு அப்போ கலர்லெஸ்ஸா இருக்கு. சுத்த ஸ்படிக சங்காசம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லி அந்த ஸ்படிக மாதிரி இருக்குது. அப்படி அந்த வைரத்துல இருக்கிறதே என்ன பண்றது இப்படி அப்படின்னா டால் கொட்டுறது, 7 வர்ணமும் கொட்டுறது. விப்கியோர் அப்படின்னு சொல்லும். வயலட், இண்டிகோ, ப்ளூ விஷயா சொல்றமே. இந்த 7 நிறம் கொட்டுறது எதனால? இந்த பிரம்மசக்தியோட இந்த மாயா பிரபஞ்சம் அடிக்கிற டால் தான் இந்த அண்டச்சராச்சரமும் பல வர்ணங்களும். லலிதா சஸ்நாம் சொல்றது வர்ண ரூபிணி அப்படி இல்லாம சொல்றது. வேடிக்கை என்ன தெரியுமோ? இந்த 7 வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விப்கியோர் அப்படின்னு சொல்ல 7 வர்ணத்துக்குள்ளதான் எல்லாம் வர்ணங்களை நிறங்களை அடக்கி இருக்கா. இந்த ரெண்டுத்திலையும் அடங்காதுதான் இந்த வெள்ளையும் பிளாக்கும். இந்த வானவில்ல இருக்க 7 நிறத்துக்குள்ள அடங்காதது இது ரெண்டும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கலர் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணினா கருப்பாயிடும். துளி சேப்பு, துளி பச்சை, துளி மஞ்சள், துளி நீலம் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழங்கோ கண்ணங்கரேன்னு வந்துடும். அந்த கண்ணங்கரேன்னு இருக்கிற தூக்கி நெருப்புல போடுங்கோ, போட்டு பொசிக்கினா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடும். சோ வெள்ளையிலேருந்து கருப்பு வந்து கருப்புலேருந்து இத்தனை ஜாலங்களா வந்திருக்கு. அப்படிதான் அந்த பிரம்மசக்தி அந்த பிரம்மத்தை இப்படி நமக்கு நானாவித பிரபஞ்சம் மாதிரி டால் அடிக்கிறாப்புல பல 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 பலன்னு மாத்தி காமிக்கிறதாம். அதுக்கு பேர் தான் மாயான்னு பேரு. மாயை மாயை மாயைன்னா என்ன? எது இல்லையோன்னு அர்த்தம். யா மாயா, எது இல்லையோ அது. அப்ப இல்லாததை இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா இருக்கே, இதோ நான் இருக்கேன், வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்கு இன்னைக்கு இருக்கு, இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இருக்குமா தெரியாது. நீ இப்ப இருக்கிறாப்லயே 5000 வருஷத்துக்கு முன்னால இருந்தது என்னெல்லாமோ இப்போ இருக்கா இல்ல அப்படின்னு. சோ அப்ப இருக்கிற வரைக்கும் என்னமோ பரமசத்தியம் மாதிரி இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா காணும். அதுக்கு முன்னாலையும் காணும், பின்னாலையும் காணும். இதுக்கு பேர் தான் மாயைன்னு பேரு. மாயாஜாலம் மாயாஜாலம் அப்படிங்கிறோம். ஸ்டேஜ்ல காமிச்சா என்னெல்லாமோ காமிக்கிற பிசி சர்க்கார் இந்திரஜாலம் பண்ணினா அப்படின்னா காரே வந்துருது. ஃபேட் கார் வந்துருத்தேன்னு ஏறி உட்கார முடியுமா? அவர் இப்படின்னா காணா போயிடுறது. அப்படின்னா ஒரு சர்க்காருக்கே இப்படி பண்ண முடியும்னா பிசி சர்க்காருக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா பரபிரம்மத்துக்கா இருக்காது இப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் இல்லாத பண்றதுக்கு.
இந்த இந்திரஜாலம்ங்கிற ஒரு வித்தை வந்ததே எதுக்குன்னு நம்ம இந்த வேதாந்தத்தை உணர்த்தத்துக்கு தான். நீங்க எல்லாம் பாருங்க, பிரபஞ்சத்துல திருப்பி 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 நமக்கு என்ன லெசன் கொடுக்கும் அப்படின்னு, பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம், இது காமிக்கிறதுக்கு தான், அந்த மூல தத்துவத்தை உணர்த்தத்துக்கு தான், வேதாந்த ஞானத்தை சொல்றதுக்கு தான். சினிமா அப்படிங்கிற சினிமா என்ன, சினிமாவை போல இனிமே வேதாந்த தத்துவம் வேற ஒன்னும் சிம்பிளா சொல்ல முடியாது. புரியறாப்புல ஒரு வெள்ளத்தரையில என்னெல்லாமோ நடக்கிறது, நடக்கிறதே பார்த்தா நமக்கு அவ அழுதா நாம அழறோம், அவ சிரிச்சா நாம சிரிக்கிறோம், அவளுக்கு பின்னாலேயே யாரும் குத்த வந்தாக்க இவர் பயப்படுறார், இவரை குத்த வந்துடுறாப்புல, கத்தர குத்தாதீங்கோங்கிறார், ஐயாதீங்கோங்கிற என்னெல்லாமோ பண்றாரே. ஏன் உனக்கு தெரியாத என்ன, ஏதோ 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு ஏதோ தியேட்டர்ல உட்காந்துதான் இதை பார்த்துருக்கேன்னு தெரியுமா இல்லையோ, ஏதோ ஒரு பிரஜை இருந்தா கூட அதை பார்க்கறதே என்ன ஆயிடுதுன்னு, இது நம்ம தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்கோங்கிற பிரஜை மறந்து போய் என்னமோ கண்ணை எதிர்க்க என்னமோ நடக்கிறாப்புல இருக்கு. எத்தனை வர்ணங்கள் வருது விதவிதமா. இனிமே டூயேட்டு பாடுறா, ஊட்டிக்கு போறா, கொடைக்கானலுக்கு போறா, அத்தை போறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில எப்போ இது அத்தனையும் தெரியறதுன்னு, முதல்ல இருக்கிற லைட் எல்லாம் அணைச்சிட்டு இருட்டா பண்ணினாதான். அத மாதிரி இந்த மாயைங்கிறது கரிய மாலை இருட்டா ஆக்கினாதான் அதுக்கப்புறம் இந்த எல்லா வர்ணங்களையும் போட்டு மாயாஜாலம் பண்ண முடியும். பண்ணிட்டு என்ன பண்ணும்னு, இது நிக்கணும்னா ஒரே வழி, லைட்டை போட்டுட்டா அவ்வளவுதான், போச்சு. சரி, அப்படி காமிக்கிறதையே என்ன பண்ற, அதுலயும் ஒரு வேடிக்கையை பாருங்க. வெளியில இல்லாம லைட் இல்ல, வெளியில லைட், ஹால்ல லைட் இருந்து ப்ரொஜெக்டர்ல போட்டா தெரிய மாட்டேங்கிறது. அதே மாதிரி ஹால்ல எல்லாம் லைட் அணைச்சுட்டேன்னு ப்ரொஜெக்டர்ல இருக்கிற லைட்டையும் அணைச்சுட்டா சினிமாவே தெரியாது, ஒண்ணுமே இருக்காது அங்க. அப்போ ஒரு இந்த மாயா இருக்கிற அந்த பிம்பம் கூட, நானாவரணமும் கூட எப்போன்னு, இந்த பின்னால இந்த பிலிமுக்கு பின்னால இருக்கிற ஒரு வெளிச்சத்தினாலதான் பிரகாசப்படுத்துறது. அத மாதிரிதான் இந்த பிரம்மம்ங்கிறது இந்த மாயைக்கும் பிரகாசம் கொடுக்கறது. ஆதார வஸ்து, ஆதார வஸ்துங்கிறது அதான் வருது. அந்த லைட் வந்துடுத்துனா எல்லாம் போயிடுது. அது மாதிரிதான் நமக்கு ஞானம் வந்துடுத்துனா இந்த பிரபஞ்சம் ஒண்ணும் இல்லை, விளையாட்டு முடிஞ்சுடுத்து, அவ்வளவுதான், படம் ஓவர், தி எண்ட் பண்றோம். இது சொல்றோம் இல்லையா, இப்படி இல்லாத காமிக்கிறது. அது எதுல காமிக்கிறது, வெள்ளத்தரையில தான் காமிக்கிறது. உள்ளுக்குள்ளேந்து இதை காமிக்கிறது, பின்னால ஒரு வெளிச்சம் பிரகாசம் தான், ஜோதி தான் காமிக்கிறது. அங்க இருக்கிறது எது மேல காமிக்கிறது, வெள்ளத்தரையில தான் காமிக்கிறது. இத்தனை லீலைகளையும் கருப்பு தரையில காமிக்க முடியுமோ, முடியாது. அத போலதான் சுத்த சத்துவமான இந்த பிரம்மத்திட்ட இந்த மாயைங்கிற வந்த லீலையினால நானாவித பிரபஞ்சங்கள்லாம் தோற்றம் உண்டாக்கப்படுறது, காமிக்கப்படுறது. இது அத்தனையும் காமிக்கப்படுறதுனாலதான் அத்வைத சித்தாந்தத்துல இந்த மாய வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்ற வரைக்கும், அந்த 3 மணி நேரம் நம்ம சினிமா பாக்குற வரைக்கும் நமக்கு என்னமோ எல்லாம் பரம சத்தியமா நடக்கு, என்னமோ நம்பாத்திலேயே நடக்கிறாப்பிலேயே நம்மளோடயே நடக்கிறாப்பிலையுமே நம்மள ஒரு பிரமிக்க வச்சுருது, மோகிக்க வைக்கிறது. அதான் மாயா மோகம், மாயா மோகம். இங்கிலீஷ்ல கூட அழகா சொல்றாரு. அதாவது இந்த இருக்கிற உண்மைய பிரிச்சு சொன்னாக்க அதுக்கு என்ன சொல்றோம், நின்னர் கலர்டு வெர்ஷன் அப்படிங்கிறோம். அது என்ன கலர்டு வெர்ஷன் அப்படின்னாலே தெரியுது. கலர் வந்து கொடுத்தனாலே அங்க உள்ள என்னமோ இருக்கிற உண்மையை மாத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ உண்மையை காமிக்கணும்னா, பியூரா உண்மையை சொல்லணும்னா என்ன, வெள்ளை அறிக்கை கொடுங்கிறோம் உடனே பார்லிமெண்ட்ல. அப்படின்னா பியூரா என்னது சத்தியத்தை சொல்லு. ஏன் அதுதானே பிளாக் ரிப்போர்ட் கொடுக்கப்படாதா, எல்லோ ரிப்போர்ட் கொடுக்கப்படாதா? இல்ல. இப்படி எங்கேயோ எந்த லாங்குவேஜோ இருக்கு, எந்த தேசத்து லாங்குவேஜோ மாதிரி இருந்தா கூட எப்படி சத்தியத்தை ஒன்னா போய் நிக்கிறது பாருங்க, அதுதான் ஆச்சரியம். இந்த வேதாந்தம்லாம் சத்தியம், வேதம் சத்தியம், வேதாந்த சத்தியம், என்ன திருப்பி திருப்பி அதுக்கு என்ன பெருமைன்னு, இதுதான் எங்க சுத்தினாலும் ரெங்கண்ட வந்து நின்ன கதையை திருப்பி திருப்பி சுத்தி 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 அங்க வந்து நின்று கலர்டு வெர்ஷன் அப்படிங்கிறோம். அது மாதிரிதான் இந்த மாயை தான் இந்த நானாவித பிரபஞ்சம் மாதிரி கலர்டு வெர்ஷனா நமக்கு காமிக்கிறது. அந்த கலர்லாம் போயிடுத்துனாக்க கடைசியில உள்ளுக்குள்ள இருக்கிறது சுத்த போதமயமான அறிவுமயமான பிரம்மம்.
சோ அந்த பிரம்மத்தையும் பிரம்ம சக்தி தான் சிவவிஷ்ணு அப்படிங்கிற ரூபத்துல இருக்கு. அதனால அந்த கரி அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் கண்ணங்கரேன்னு இருக்கிற கரியே பிரமாதமா டால் அடிக்கிற வைரமாவும் மாறுறாப்புல இருக்கு. பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு ஆச்சரியம்னா, ஒரு கரி வைரமாறுது அப்படின்னா கரியா இருக்கிறது அதோட வேல்யூ என்ன, அதே வைரமா மாறி கொடுத்தனா அதோட வேல்யூ என்ன, அதோட யூசேஜ் என்ன. வைரத்தை வேணா காதுல போட்டுப்போம், கரிய வைரத்தோடும் கரியும் ஒண்ணுதான் அப்படின்னு வேதாந்தத்தை வச்சுன்னு இல்லைன்னா கரியில தோடு பண்ணி போட்டுப்பாடும் தெரியாது. அதுவும் ஃபேஷன் வந்தாலும் வரலாம், அதையும் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் வாங்கலாம். இதான் சொல்றது. அப்படி இருக்கிற அந்த பாவத்தோட எதுக்குன்னா, இந்த பக்தி இஷ்ட தெய்வம்ங்கிறதுல ஏன் பெரியவா இவ்வளவு சொல்றான்னு, நம்மள ரொம்ப கீழே ஸ்லிப்பாக வைக்கிறது இந்த பேதம் தான். இது பெருசு அது பெருசு, இது முக்கியம் அது முக்கியம், அது வசத்தி இது தாழ்த்தி அப்படின்னு கீழே பேட போறோமோங்கிறதுனால திருப்பி 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 பெரியவா சொல்றா இது ரெண்டும் ஒன்னும் ரெண்டும் ஒன்னும் ரெண்டும் ஒண்ணுன்னு. இதை காமிக்கிறதுக்கு பல ஸ்தலங்கள் சொன்னோம். சங்கரநாராயண கோவில், ஹரிஹரன் அப்படி இல்லாம். அதை விட ஒரு வினோத கஷேத்திரம் காஞ்சிபுரத்துக்கு இதுலேருந்து வேலூர் போற வழியில இருக்கு, காவேரி பக்கம் அப்படின்னு. அந்த ஊர்லேருந்து உள்ளுக்குள்ள போகணும், ஒரு 3-4 கிலோமீட்டர் போனேன்னா ஊருக்கு பேர் திருப்பார்கடல்னு பேரு. ஊருக்கு பேரே திருப்பார்கடல், க்ஷீராப்தி. அந்த ஊர் ஸ்தல புராண வேடிக்கை என்னன்னா, ஒரு பரம வைஷ்ணவ பக்தர் வைஷ்ணவர் அந்த ஊருக்கு வந்தார். அந்த காலத்துல எல்லாரும் இப்படி இப்படி ஒரு ஊரா தெரிஞ்சிருந்தது, எல்லாருமே நாடோடிகளா இருந்தவாதான். அதுக்கப்புறம்தான் என்ன ஆச்சுன்னா, இந்த புண்ணியத்தை ராஜராஜ சோழன் கட்டின்றாரோ என்னமோ தெரியல, நிலங்கள்லாம் அளவு எடுத்து சர்வே எல்லாம் நம்பர் எல்லாம் கொடுத்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணிட்டா, அந்தந்த சர்வே நம்பரை அவ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சர்வே நம்பரையும் நம்ம பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படி எல்லாம் போயின்னு இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல, எல்லாரும் நாடோடிகளாவே இந்த ஊர்ல அந்த ஊர்ல அங்க இங்க இங்க அப்படி எல்லாம் இருந்திருக்கா. ரிஷிகளை பார்த்தேன்னா ரிஷிகள்லாம் நாடோடிகளா இருந்திருக்காங்கிறதுக்கு என்ன சாட்சியினர், திடீர்னு இந்த கர்நாடகால ஒரு ஊர்ல போனா இங்கதான் அகஸ்தியர் பூஜை பண்ணினர், அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற. இதே தமிழ்நாட்டுக்கு போனேன்னா எங்கேயானு போனா இங்கதான் அகஸ்தியர் பூஜை பண்ணார், சுவாமி அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற. இங்க போனாக்க உடனே வசிஷ்டேஸ்வரங்கிற, உடனே பரத்வாஜேஸ்வரங்கிற, கௌசிகேஸ்வரங்கிற, இங்க இந்திரம் பூஜை பண்ணாங்கிற, அங்க சந்திரம் பூஜை என்னெல்லாமோ சொல்ற. காரணம் என்ன, இதுல இருந்தே தெரியறது ஒரு இடத்துல இல்லாத அவ ஊர் ஊரா திண்டாடி இருந்திருக்கான்னு தெரியுது. இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள். நாம திண்டாடலையா என்ன, எங்கேயோ கிராமத்தை விட்டு இனிமே மெட்ராஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு வந்தோம், மெட்ராஸ்ல இருந்து வந்தா உடனே பெங்களூர்ல ஜாஸ்தி சம்பளம்னா உடனே அங்க வந்துடுறோம், இங்கேருந்து உடனே பாம்பேக்குன்னா அங்க தாவரம், அங்க விட நியூயார்க்குன்னா அங்க தாவரம், இன்னும் மார்ஸ்ல எல்லாம் இனிமே அடுத்தது ஆரம்பிச்சிருவா ஃபேக்டரி. அப்புறம் அங்கேயும் போய் நம்ம வீடு வாசல்லாம் வாங்கிட்டு வாங்கோ, இப்படி பலது சொல்ற மூலியம். அத்தை ஏதானு இருந்தீங்கன்னா என்ன வாத்துல கல்யாணம் அப்படின்னா வாத்துல என்னமோன்னு அர்த்தம் இருக்கு. அதனால என்னமோன்னு என்ன எடுத்த வாரத்துலன்னு கேட்கப்படாது, அதனால என்ன கல்யாணம் அப்படிங்கிறது. இது மங்கள வழக்கு மாதிரி வச்சா போல இருக்கு. எது இருக்கிறதுலே பொய்யோ அதுக்கு பேர் மெய்ன்னு பேர் வச்சார். அதைத்தான் மறுச்சு ஆமா இது மட்டும் மெய்யாக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த இதுவே பிரபஞ்சமே பொய், அதுல எடுத்த சரீரமே பொய், எல்லாம் பொய்ங்கிறது. இந்த பொய்யை பத்தி எழுதுறது பொய்யா எழுதாத என்ன நிஜமா எழுத முடியும்? இந்த பெரிய பொய்ல அப்புறம் என்ன சின்ன பொய் என்ன, பெரிய பொய் என்ன, எல்லாம் பொய் என்ன அப்படின்னு என்ன சொல்லுவார் அவர்? வந்த சிஷ்யர் பார்த்தார், அப்படியே கண்ணால தாரதார உருகினர். இதுதான் ஞானிகள் லட்சணம், அதுதான் விவகாரிய சத்தியம். அதனால இருக்கிற வரைக்கும் உடனே விவகாரம் பண்ற வரைக்கும் நிஜம் மாதிரி தோன்றுறது, அப்புறம் போயிடுத்துனா இல்ல. அதனாலேயே நமது முன்னோர்கள்லாம் என்ன பண்ணார், இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும், இத்தனை ஏக்கர் வேணும் அத்தனை ஏக்கர் வேணும், அதெல்லாம் ஒன்னுத்திலையும் லட்சியம் இல்லை வாழ்க்கை. ஏதோ அன்னன்னைக்கு காலக்ஷேபம் நடந்துதா கல்ல. எப்படி இருக்கு எப்படி இருந்தா அப்படின்னர், என்னென்ன எதிர்ச்சியாலாப சந்துஷ்டா அப்படின்னு, என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு சந்தோஷம். இன்னைக்கு வாழைக்காய் தான் கிடைச்சுன்னா வாழைக்காய் கறி, நாளைக்கு வெண்டைக்காய் தான் கிடைச்சுன்னா வெண்டைக்காய் கறி, இத்தோட காரியம் முடிஞ்சது. நாமளா இருந்தா என்ன பண்றோம், அதுதான் விடாது. வாழைக்காய் கிடைச்சதுன்னா வாழைக்காய் விடாது, எனக்கு இப்ப உருளைக்கிழங்கு இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்.
பாவம் எப்படி மாறி போயிருக்குன்னு நம்ம ஏதோ சாதாரணமா குழந்தைகள் கத்துறது போறது நம்ம சண்டை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே உள்ளுக்குள்ள பார்த்தேன்னா இப்படி வச்சுன்னு பார்த்தேன்னாதான் பெரிய அதோட விவகாரம் சீரியஸ்னஸ் எல்லாம் தெரியும். அவளுக்கு அதெல்லாம் இல்ல. என்ன ஒரு ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனா அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னு ரிஷிகள் காலத்துல அங்கங்க நாடோடிகளா எப்படியோ போயிருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ண அவ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு வீட்டை வச்சுக்கிறது, ஓட்ட வீட்டை வச்சுக்கிறது வச்சுட்டா அந்த வீட்டுக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள கொல்லையில என்ன காய்க்கிறதோ பரங்கிக்காய் பூஷணிக்காய் இதை வச்சுட்டே காலம் ஓட்டிடுறது, இருக்கிற கீரை கட்டு இதெல்லாம் போய் தான் இப்ப என்ன எடுத்துனர் கரிகாய என்னமே ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அது பெருமை வேற நமக்கு. கடையில பார்த்தோன்னே திங்கணும் போல இருக்கு அப்படின்னு, கடையில பார்த்தோன்னதான் திங்கணும் போல இருக்கு. ஆத்துல வந்து சமைச்சா ஒத்துரம் தொட மாட்டேங்கிறது குழந்தை எல்லாம். பிஸா எங்க, சமோசா எங்க, இதுதான். ஆனா அப்ப ஆத்துல கொல்லையில கிடைச்ச கீரையை கட்டி போட்டாலே எல்லாரும் அரைப்படி சாதம். இந்த காலம் மாதிரி இத்தனோண்டு ஒரு அழாக்கு 2 அழாக்குன்னு எங்கேயான பேச்சு கழிவுபட்டுருவோம். இல்ல 1 படி 2 படி அரைப்படி 3/4 படி. இந்த வெங்கலப்பானை போனாலும் போச்சு, எல்லார் வயரும் போயிடுத்து அதோடைய வெங்கலப்பானையோட. அதுக்கு ஏத்தாப்புல என்ன வந்துடுத்துன்னு பார்த்தது இந்த மாய. திருப்பி எங்கேயான வெங்கலப்பானை வந்துருப்போம். இது மாதிரி யாரான உபன்யாசம் பண்ணி நாளையில போய் யாரான வெங்கலப்பானையை வாங்கிட போறாளோன்னு அதுக்கு பயம். என்னென்ன சுகரை கொடுத்துருவோன்னு கொடுத்து அவ்வளவுதான். இத்தனை ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணும். ரைஸ் 50 மில்லிகிராம் அது உடனே சார்ட் போட்டு. இப்ப ஏதோ சார்ட்லயான்னு இருக்கு. அடுத்து இந்த சார்ட்டை சாப்பிடுங்கோ, அதை சாப்பிட்டேனாலே இன்சுலின் போட்டுக்கணுங்கிற ஸ்டேஜ் வந்தாலும் வரலாம் நம்ம கொள்ளு பேரனுக்கெல்லாம். இப்படி போயிடுறது பிரபஞ்சம். அதுக்காக சொல்றேன். அதனால தான் எங்க போனாலும் உடனே நமக்கு சண்டை வந்துடும். புராணத்தெல்லாம் புழுகுன்னு வர்றோம். அது என்ன சார், கர்நாடகாலையும் வசிஷ்டேஸ்வரர் இருப்பர், ஆந்திராலையும் இருப்பர், தமிழ்நாட்டிலையும் இருப்பரா அப்படின்னா என்னமோ வசிஷ்டர்னா ஏதோ ஒரு இடத்துலதான் உட்காந்துன்னு பெரிய அரண்மனையை கட்டினு வீடை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாப்புல நாம நினைச்சுருக்கோம். இல்ல, அவ அப்படி அங்க கிடைக்கிறத வச்சுன்னு எதிர்ச்சியா லாப சந்துஷ்டா, எதிர்ச்சியால என்ன கிடைச்சதோ என்ன பிராப்தத்துல வந்ததோ அதை வச்சுன்னு ஓட்டின்றே போனதுனாலதான் ஆரோக்கியமா இருந்தா. வசிஷ்டருக்கு 100 புத்திராள், நிஷாந்தருக்கு 200 குழந்தைகள் அப்படின்னா நமக்கு வேணா பயமா இருக்கு. ஒன்னும் அவளுக்கு ஒரு பயமும் இல்லை. இன்னும் 1000 குழந்தைகள்னாலும் பெத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தா. காரணம் என்னன்னு, இனிமே ஒரு குழந்தையை பெத்துட்டே நம்ம படாத பாடுக்கு பண்ணலையே. ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜெனரேஷனுமே தெரியுது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகளுக்கு வளர்க்கறதுக்கு என்ன செலவழிக்கணுமோ அது மாதிரி நம்ம அப்பா அம்மா நமக்கு செலவழிச்சாளா? இல்ல. நம்ம குழந்தைகளுக்கு படிப்புக்கு எல்கேஜிக்கு செலவழிக்கிறாப்புல எங்களுக்கு காலேஜுக்கு கூட செலவழிச்சது இல்லை. மொத்தம் 18 வருஷ படிப்பை சேர்த்தா கூட ஒரு எல்கேஜி ஃபீஸ் ஆகாது. வேடிக்கை என்னன்னா அதுக்கே இலவச கல்வியாம். அந்த 8 நாள்னா 1 ரூபா 5 ரூபாயை கட்டுறதுக்கு கூட முடியாது, அதுக்கே இலவச கல்வி கொடுத்த மேதையே அப்படின்னு அவருக்கு சில அப்படிதான் இருந்திருக்கு. இப்படி அவ இருந்ததுனாலதான் ஆரோக்கியம் இருந்தது. அந்த சாந்தி அமைதி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு, அதுதான் அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு இருந்ததுனால யதார்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் தான் யதார்த்தம்னு பேரு. அர்த்தத்தை புரிஞ்சுன்னு எப்படி இருக்கோ அந்த அர்த்தத்தை அப்படியே புரிஞ்சுட்டு அதுபடி லைஃபை லீட் பண்ணிட்டு போகுது. இப்படி இருந்தால்தான் ஒரே வழிய இதை விட்டுட்டு என்னதான் நம்ம புத்தியை வச்சுன்னு அதுக்கு என்னதான் பைபாஸ் தயார் பண்ணினாலும் போட்டாலும் ஒரு நாளும் அடைய முடியாது. அதுல அந்த திருப்பார்கடல் அப்படின்னு சொன்னேன். அந்த க்ஷேத்திரத்துல ஒரு வைஷ்ணவர் இருந்த போனார் அந்த ஊருக்கு. இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த வைஷ்ணவர் ஊரா போயிட்டார்னு தெரியுது. இவருக்கு ஒரு நியமம், தினம் சாப்பிட்றதுக்குள்ள விஷ்ணுவ தரிசனம், கோவிலுக்கு போய் விஷ்ணு தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சிருந்தார். அந்த ஊர்ல போய் பார்த்தார். ஒரு பெரிய கோவில் தெரிஞ்சது. கோவிலுக்கு போனார். சரி, இது விஷ்ணு கோவில் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு போனா கொஞ்சம் கொஞ்சமா போய் கிட்டக்க பார்த்தாக்க ஆவடையாள் தெரிஞ்சது. விழுந்தேன் அடிச்சேன்னு ஓடி வந்துட்டார்.
காரணம் வைஷ்ணவத்துல அவளுக்கு ஒரு கட்டளை என்ன, ஆனை துரத்தினாலும் ஆலயத்துக்குள்ள நுழையப்படாது. என்ன, யானை துரத்தின்னு வந்தாலும் யானை காலில் முதிப்பட்டு செத்தாலும் ஜாலம் சிவன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதான். வேடிக்கையா இருக்கும் இதெல்லாம். உள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன இதுக்கு மேல அஜ்ஞானம் உண்டா, இதுக்கு மேல ஆச்சரியம் உண்டா, மாயையோட பிரபாவம் உண்டா, இப்படி எல்லாம் கூட மனுஷால மயக்க முடியுமா, கீழே தள்ள முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணினார், ஐயோ ஆவடையார் தெரியுது சிவன் கோவிலாக்கும் அப்படின்ட்டு நல்ல வேளை அபச்சாரம் பண்ணாத இருந்தமேனு ஓடி வந்தார். வந்தா ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. என்னடா அது இந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோவில் இல்லாத ஒரு உருப்படாத ஊரு, பேர் என்னமோ திருப்பார்கடல்னு பேர் வச்சிருக்கான். வருத்தப்பட்டு உட்காந்தார். தரிசனம் இல்லாததுனால பெருமாள தரிசனம் சாப்பாடு இல்லை உட்காந்தார். அப்படி திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஒரு கிழவர் வந்தார். என்ன சுவாமின்னு ஊருக்கு புதுசா? ஆமா. என்ன ஆகாரம்லாம் ஆச்சா? யாரா இருந்தாலும் கேட்கற வழக்கம் உண்டோ இல்லையோ, சாப்பிட்டேடா வந்தேடா அப்படின்னு. நம்ம இப்ப மாதிரி இனிமே விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தாதான் ஷோரூம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் என்ன வந்தாலும் சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டேடா முதல்ல அதான் கேள்வி. இலை போடலாமா அப்படின்பா. சாப்பிட்டுட்டேலான்னு கூட கேட்க மாட்டா. சாப்பிட்டேலான்னு கேட்டா கூட அகௌரவமா. அப்படின்னாலே சாப்பிட்டுட்டேல கேட்டாலே என்ன சொல்ற இல்லையா, அதுக்கு மேல நீங்களாம் எங்க இடத்துல சாப்பிடுவேடா. இப்படி உபச்சாரம் மன்றத்துல தஞ்சாவூர் ஜில்லாக்காராளுக்கு இது தெரியும். என்ன திருப்பந்துருத்தி உபச்சாரம்னு பேரு. பாவம் அந்த ஊருக்காரெல்லாம் நல்ல வேலை இருக்கலாம், யாரா இருந்தா வெய்யாதீங்கோ. அது என்னமோ ஒரு சம்பிரதாயம். என்ன திருப்பந்துருத்தி உபச்சாரம் பண்ண வந்துட்டியா அப்படிமா. காரணம் என்னன்னா அது என்னமோ பழக்கமா. அந்த ஊர்ல பண்ணா நீங்களா எங்க ஆத்துல காப்பி குடிப்பேளா, உங்க ஆத்துல டிகிரி காப்பி குடிச்சே பழக்கம். வேண்டாம் இன்னைக்கு நல்ல காப்பி கயநீர் காப்பி கொடுக்குறேன் குடுன்னு சொன்னா என்ன பண்ணுவேள்? பெரியவா சொல்லியிருக்கா காப்பியே குடிக்கப்படாதுன்னு. நீங்களாம் எங்க ஆத்துல சாப்பிடுவேளா? இப்படி ஏதோ ஒரு ஊர்ல திருப்பந்திருத்தி உபச்சாரம்னா இப்ப எங்க போனாலும் திருப்பந்திருத்தி உபச்சாரம் தான். இல்ல போன் பண்ணிட்டு எத்தனை பேர் விடுவேள், எத்தனை ஒன்சு சாப்பிடுவேள், உங்களுக்கு இனிமே காப்பியில சக்கரை போடலாமா, உப்பு போடலாமா, என்னெல்லாமோ கேள்வி. சாப்பிட போறோம் உங்க ஆத்துக்கு வரவே இல்லைங்கிறாப்புல. அதனால என்ன பண்ண ரோசப்பட்டுன்னு அப்படி கேட்கப்படாதான். நீங்க சாப்பிட்டுட்டேல அப்படின்னு கேட்டா அவ உடனே சங்கோஜத்துல ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால வாங்கோ கை கால அலம்பின்னு வாங்கோ, இலையை போட்டுடலாமா, இலை போட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாளாம். அப்புறம் அவ சொல்லணும் இல்ல இல்ல இப்பதான் அடுத்த சாப்பிட்டு வந்தேன் இப்ப சாப்பிடல அப்படின்னு. இன்னமும் சில பேர்ல இருக்க வாத்திம கிராமத்துல என்ன பண்ணுவான்னு இலையில போட்டுட்டே போருமான்னு கேட்கப்படாது. போட்டு போருமா போருமான்னா போறோம் முதல்ல உள்ள போங்க அப்படிங்கிறாப்புல வச்சுக்கப்படாதான். இது தெய்வத்தின் குரலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க, ரொம்ப சம்பந்தம். இதெல்லாம் தான் பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி எல்லாம் இருந்த ஒரு குணம் மாறி போயிடுத்து அப்படின்னு. அந்த குணம் மாறினோன்னு உடம்பு மாறி போயிடுத்து. அவ தள்ளுற வரைக்கும் நமக்கும் ஒரு சுகர் இல்ல, பிபி இல்ல, எத்த சாப்பிட்டாலும் ஜெரிச்சுது. போருமா போருமா போருமான்னு போறோம் போறோம் போறோம்ங்கிறாப்புல எல்லாம் எடுத்து. அது இதான் இதுல இருந்து தெரியுது. மனோபாவம் தான் காரணம். வெளியில அண்டச்சராச்சரத்திலையும் பிரபஞ்சத்துல நடக்கிற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் இந்த மனஸ்தான் பாவம் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா இருக்கு. அப்படி அவர் உபச்சாரம் பண்ணார். ஏன் ரொம்ப வாடி இருக்குன்னு ஆகாரம் பண்ணலையா அப்படின்னு அவர் கேட்டார். ஒரு கிழவர் இவர் சொன்ன என்னையா அது உருப்படா ஊர்ல உட்காந்து நான் இருக்கேன் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஏன் என்ன அப்படி சொல்றேன்னு, இல்ல நான் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், என்னோட நியமம். இங்க ஒரு பெருமாள் கோவில காணும், தரிசனம் பண்ண முடியல, அதனால நான் சாப்பிட முடியல, பட்னியா கிடைக்கேன்னு. அட அதுக்காக இருக்கு, இங்க வாங்க என்னோட பெருமை. ஊர்லயே பெரிய கோவில் இருக்கு பெருமாள் கோவில், நீங்க இல்லைங்கிறல உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் சொல்லலையா அப்படின்னாரு. எங்க இருக்குன்னாரு. அதோ கிழக்கா போனா இருக்கே மேலண்ட கோவில். அவர் சொன்ன ஐயோ அது பெருமாள் கோவிலா, நான் முதல்ல காத்தால அதுதான் நினைச்சுன்னு போயிட்டு வந்தேன், அது சிவன் கோவில் அப்படின்னு. இவர் பார்த்தார் வந்த கழவர், சிவன் கோவிலா? நான் இந்த ஒரு காரம் சொன்னேன் பெருமாள் கோவில்னு, நீ புதுசா வந்துட்டு சிவன் கோவில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தகராறு ஆரம்பிச்சுது. அவர் இல்ல இல்ல, இவர் சொன்ன நீ வேணா இப்ப என்னோட பாருன்னார். நான் ஒரு தூரம் ஆனா தெரியாத பார்த்ததே போறோம், இன்னும் திருப்பி வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. இப்படி ரெண்டு பேருக்கு தகராறு ஆச்சு. ஊர் ஜனங்கள்லாம் கூடி எடுத்தோம். கிராமமா உடனே
அவளுக்கு சீரியல் இல்லையா பார்க்க முடியும், நேரம் அவ்வளவுதான், எல்லாரும் வந்துட்டா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இந்த கழவர் சொன்னார், ஊருக்கு புதுசா வந்துட்டு நம்ம ஊரை குறை சொல்ற, பெருமாள் கோவில் இல்லைங்கிற, இத்தனாம் பெரிய பெருமாள் கோவில் நம்ம ஊர்ல இருக்கு அப்படி இப்படின்னா. அவள்லாம் பார்த்தா, சுவாமி வயசானவர் சொல்ற, இன்னொரு தான் போய் பாருங்களேன், இவரானா ஒத்த காலில் இன்னும் திரும்பி கூட வரமாட்டேன், ஆவடையார பார்த்துட்டேன், அது சிவன் கோவில்னு தெரிஞ்சுடுத்து, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இந்த கழவர் விடலை, இப்ப வரலன்னா உதப்பேன், முழு பூஷணிக்காய் சோத்துல மறைக்கிறேன், நான் பெருமாள் கோவிங்கிறேன், நீ சிவன் கோவில் வந்து சாச்சா என்ன அப்படின்னா. எல்லாரும் பார்த்தா ஊரே சேர்ந்துடுத்து, யோ அவர் மரியாதையே சொல்றாரோ இல்லையோ, இன்னொரு தரம் போய் தான் நேர பார்த்தணும் அப்படின்னா. இவர் பார்த்தாரு, இது வம்பா போச்சு, ஒரு கிழமை சும்மா உட்காந்து சாப்பிடலையான்னு கேட்க போக வந்தாரு. அந்த கிழவரை வச்ச மாதிரி இவர் வேற வழி இல்லை, பலிகடா மாதிரி போறாரு, எல்லாரும் தள்ளிட்டு போறா. கோவிலுக்குள்ள போச்சு, கர்ப்பகிரகம் தான் அப்படி துவஜஸ்தம்பம் தாண்டிட்டு இப்படி கிட்டக்கு போனா அங்க பார்த்தா ஆவடையாறு தெரிஞ்சுது. தெரிஞ்சா, பத்தேடா நான் சொன்னேன் பத்தேடா அப்படின்னு இவர் ஓடுறதுக்கு பார்த்தாரு. எல்லாரும் தான் பின்னால ஒரு 100 பேர் நிக்கிறாள், எங்க ஓடுறது? அந்த கிழவர் பார்த்தாரு, நன்னா கண்ணை திறந்து பாரும் அப்படின்னார். கர்ப்பகிரகத்துக்குள்ள அழிச்சுன்னு போயிட்டாரு. வர போய் பார்த்தா என்ன ஆச்சரியம்னா, ஆவடையாருக்கு மேல சங்க சக்கர கதாபனே பெருமாள் நிற்கிறார். இந்த வைஷ்ணவருக்கு தூக்கி அறிவிட்டது, என்னையாது நம்ம அங்கேருந்து பார்த்தோம் ஆவடையார் தெரிஞ்சது அப்படின்னு. இவர் ஒண்ணு சொன்ன, அங்கேருந்து பார்த்தா ஆவடையார் தான் தெரியுது, இங்க வந்து பாரு இங்கேயும் தெரியும்னர். பார்த்தா ஆவடையார் இருக்கு, சிவலிங்கத்துக்குள்ள ஆவடையார். அந்த ஆவடையார் மேல இப்படி லிங்காகாரமா இருக்கும் இல்லையோ, அந்த லிங்காகாரமா இருக்கிற இடத்துல விஷ்ணு நிற்கிறார். இந்த வைஷ்ணவருக்கு அப்படியே உருகி போயிட்டு, அடாடாடா, எங்கேருந்து தூரத்திலேருந்து ஏதோ ஆவடையாரை பார்த்துட்டு பெருமாள் கோயில்ல சிவன் கோயில் நினைச்சு விட்டோம். இந்த பெருமாளுக்கு, எங்க பெருமாளுக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஆவடையார் மேலே ஏறி நிக்கணும். பார்த்தர் இவருக்கு ஒரே சந்தோஷம், இப்படி நம்ம அசட்டுத்தனம் பண்ணிட்டுமே, ஏதோ அவசரத்துல என்னமோ நினைச்சுட்டு பண்ணிட்டுமேன்னு. உடனே அந்த கழவரை பார்த்தார், நல்ல வேளை நீர் வந்து சொன்னீர், இப்படி ஒரு வேடிக்கையா வினோதமா ஒரு கோவில் நான் போன இடத்துல ஒரு ஊர்லயும் பார்க்கல, ஆவடையார் மேல பெருமாள் நின்று இருக்கிறத இங்கதான் பார்த்தேன்னு. உடனே தரிசனம் பண்ண. உடனே கிட்ட, நான் நீங்க யாரு அப்படின்னர். நல்ல வேளை எனக்கு கண்ணை திறந்து, நீங்க யாரு அப்படின்னர். நான் யாரா அப்படின்னர். ஆவடையாருக்குள்ள மறைஞ்சு போயிட்டார். அப்புறம்தான் தெரிஞ்சது, வந்தது பெருமாளே வந்தார். இன்னைக்கும் போனா பார்க்கலாம், இந்த திருப்பார்கடல்ல மட்டும் வினோத கஷேத்திரம், சிவன் கோயில் மாதிரி ஆவடையாருக்கும், ஆவடையாருக்கு லிங்கத்துக்கு வேலை அந்த இடத்துல பெருமாளுக்கு பாதம் தெரியாது, ஏன்னா லிங்கத்துக்குள்ள ஓனி இருக்கும், பெருமாள் நின்றுப்பார். இப்படி ஒரு வைஷ்ணவ கஷேத்திரம். அதனாலே இந்த ஊருக்கு திருப்பார்கடல் போல இருக்கு. இதைத்தான் பெரியா ரொம்ப ரசிக்கிறா. எனக்கு என்னமோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இனிமே நாம என்னமோ அறியஞ்சவனும் ஒண்ணும் அப்படி இப்படின்னு வாய்க்கிழிய கத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லாத, அவரே பெரிய ரிஜிஸ்டர் பண்ணாப்புல பட்டயம் கட்டினாப்புல வந்து நிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். இப்படி அந்த ஒற்றுமையை உணர்த்துற ஸ்தலம் அப்படின்னு சொல்றா பெரியவா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஒத்துமை வரல, பாவம் ஏகாகிர பக்தி வரலன்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணும் பண்ண முடியாது, பகவானாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, கோவிந்தாதான் சொல்ற. அதைத்தான் பெரியவா சொல்ல. இது அந்த அபேதத்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவா. சிவராத்திரி அன்னைக்கு கேட்டவரம்பாளையம் அப்படின்னு நார்த்தார்கடு ஜில்லால ஒரு ஊர், அங்க ராமர் மடம். இந்த பஜனை ரொம்ப விசேஷம், நாம சங்கீர்த்தனம் விசேஷம். அந்த கேட்டவரம்பாளைய நாம சங்கீர்த்தனத்துக்கு என்னன்னா, விடிய விடிய நின்றுண்டே பஜனை பண்ணுவா. எல்லா ஊர்லயும் உட்காந்து பஜனை பண்ணுவா. திவ்யநாமம் தான் எழுந்துட்டு சுத்துவா எல்லாம் பண்ணுவா. அந்த ஊர்ல கோபிகா ஜீவனஸ்மரணம்ங்கிறதுலேருந்து நின்றுண்டே ஆரம்பிச்சு விடிய விடிய பஜனை பண்ணாலும் நின்றுண்டே பண்ணுவா. 100 பேர் இருப்பா. வாத்தியம் வாசிக்கிறவாள்ல இருந்து அத்தனை பேர் நின்றுண்டே பஜனை. அது ஒரு சம்பிரதாயம். இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கிராமத்துக்கு எல்லாம் பெரியவா பேருந்தா கேட்டவரம்பாளையத்துக்கு. அந்த ஜனங்களுக்கு எல்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப. அதனால வருஷா வருஷம் என்ன பண்ணா, பெரியவா 84ல காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு வந்து இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சாவா. வேற ஒண்ணு, சிவராத்திரி அன்னைக்கு தூங்கி போயிடாத இருக்கணுங்கிறதுக்காக கண்ணை முழிச்சுன்னுக்கிறதுக்கு ஏதான காரியம் பண்ணணுமே. நாமளா இருந்தா ஏதானும் சிவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு உடனே டிவியில 4 படம் போடுவோம்.
விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல், எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் என்ன ஒண்ணும் இல்ல. இந்த படம் அந்த படம்னு ரொம்ப அவசியம் வேணும். அதனால தூங்கி போயிடாத இருக்குமே அவன் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு வந்தான். பெரியவா என்னம்னா அங்க சந்திரமௌலீஸ்வர சன்னதியில பண்ண சொல்லுன்னா, பெரியவா இங்க உட்காந்துருக்கா அவ இடத்துல. அங்க நடந்தது அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நடந்துருக்கு. இன்னைக்கும் போனேன்னா சிவராத்திரி அன்னைக்கு பெரியவா அதிஷ்டானத்துல ராமர் படத்தை வச்சு விடிய விடிய அவ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அது தொடர்ந்து நடந்துன்னு வருது இன்னி வரைக்கும். அப்படி 2வது வருஷம் பஜனை நடந்துட்டு இருக்கு. பெரியவா என்னன்னா கண்ணன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கேங்க, அவர்கிட்ட கேட்டா அங்க நாம சங்கீர்த்தனை நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, எல்லாரும் அங்க கேட்டு கொண்டிருக்காள, கண் முழிச்சுருக்காள, முழிச்சுருக்கா. இவர் நடந்துருக்கு முழிச்சுருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு மேல இவர் ஒண்ணு பண்ண என்ன பண்ண நடக்கிறது, சிவராத்திரி பாழப்படாத ஒரே ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒரே அமக்களமா இருக்கு அப்படின்னார். ஏன் படாதோ அப்படின்னா, பண்ணப்படாதோ அப்படின்னா, இவர் என்ன இவரா சர்டிபிகேட் கொடுக்கறது பண்றது ரைட்டு தப்புங்கிறதுக்கு. உடனே ஏன் பண்ணப்படாதோ, சிவராத்திரி இன்னைக்கு பஜனை பண்ணப்படாதா அப்படின்னா, இல்ல இல்ல சிவராத்திரியில சிவஸ்மரணையை பண்ணாத ஏதோ ஹரிஸ்மரணையை பண்ணிட்டு உட்காந்துருக்கா, ஹரிநாம சங்கீர்த்தனம் வாங்குறது அப்படின்னு. உடனே பெரியவா அவ எல்லாம் ஆச்சாரியால் சொல்றத கேட்டு இருக்கா, நம்மள மாதிரி இல்ல அப்படின்னு. இவருக்கு புரியல. உடனே சொல்ற ஆச்சாரியால் என்ன சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொன்னார். பஜனை பண்ணுனா பஜின்னா கோவிந்தன் தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அதனால பகவத் பாதாள் சொன்னதை கேட்கிறா அப்படின்ட்டு சொல்றா. ஒண்ணு அதாவது இந்த சாஸ்திரத்திலேயே என்னென்ன சிவயோகம் சிவஞானம் அப்படின்னாலே அந்த சிவம்னாலே அடங்கி இருக்கிறது தான். அங்க ஒண்ணும் எல்லாமே எல்லாத்தையும் விட்ட நிலை தான். அங்க ஞானம் தபம் இப்படி எல்லாம் போயிடும். பிரபஞ்சத்துல இருக்கிறது எதுக்காக எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு இருக்கிறதுனால இந்த லோகத்துல இருக்கிற இந்த லௌகீகமா இருக்கிற விஷயத்தை கூட தெய்வீகமா மாத்தணும்னா அந்த விஷ்ணுவோட பக்தியினாலதான். அதனால்தான் பக்தி அப்படின்னாலே விஷ்ணு பக்தி அப்படின்னு, பக்தினாலே விஷ்ணு அப்படின்னு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு, இந்த இல்லையா இந்த பிரபஞ்சத்தை நாம முழுங்கிடும். அது நம்மள முழுங்கிடும், அந்த மாயை நம்மள முழுங்கிடும், அடிமையாக்கிடும். அதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா என்ன, எல்லாத்தையும் விஷ்ணு பரமா வச்சுடுறது, இதுதான் வைஷ்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வளர வளர இந்த பக்தி வளர வளர இது வேற இல்ல அது வேற இல்ல அதுவே தான் இது அப்படிங்கிற தத்துவ ஞானம் பின்னால வந்துடும். அப்படி வந்துடுத்துனா அப்புறம் எல்லாம் நின்று போயிடும். ஓஞ்சி ஆடி அடங்கி ஒரே சிவமயமா உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த ஸ்திதி அது லட்சியம். அது வர வரைக்கும் நீ இனிமே இதை வச்சுட்டு இந்த விவகாரத்தை வச்சுன்னு நீ இந்த விவகாரத்திலேயும் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அது ஈஸ்வரார்ப்பணமா இருக்கணும். அதனால்தான் சர்வமும் விஷ்ணு பரமாவே இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு காரணம். அதுவும் குறிப்பா பக்தினாலே நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாலே ஹரிநாம சங்கீர்த்தனம். பெரியவா தான் சொல்றா, ஹரிநாம சங்கீர்த்தனம் தானே சொல்லியிருக்கு, ஹரநாம சங்கீர்த்தனம்னு சொல்லலையே. எது இருக்கோ எது சொல்லியிருக்கோ அதுதான் பண்ண முடியும். அப்ப சொல்லி இத்தனை எல்லாம் வியாக்கியானம் பண்ணினா அவருக்கு சொல்லிட்டு சொல்றா. அதனால ஏதோ இதுவும் இல்லாத சாப்பிட்டுட்டு தூங்காத, கண்ணை முழிச்சுட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்காளு. எனக்கு உனக்கு வேணா அது விஷ்ணு நாமா சிவநாமான்னு பேதம் தெரியும், பகவானுக்கு தெரியுமா என்ன? சிவராத்திரி அன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கண் முழிச்சாருங்கிறத அங்கமா இருக்கே வழிய நீ இந்த நாமாவை சொன்னியா அந்த நாமாவை சொன்னியா இப்படி பண்ணினியா அப்படி பண்ணினியான்னு அங்க கிடையாது. ஏன்னா அங்க பேதமே கிடையாது. இனிமே நம்ம போய் ஏதான அக்கௌண்டண்டா எழுதுன்னு ஏதான சொன்னாதான் உண்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பாவம் இருந்ததுன்னா பெரியவாள்கிட்ட அந்த ஸ்திதியில இருந்தா இப்படி சொல்ல முடியும். அதான் பெரியவா. அவாதான் இப்படி ஹரி வேற இல்ல ஹரன் வேற இல்ல ஏகம் ஏகம் அப்படின்னா இந்த தத்துவத்தெல்லாம் வாயால சொல்ல முடியுமா என்ன? தான் ஸ்வயம் அப்படியே இருந்ததுனால அனுபவத்துல இருந்ததுனாலதான் அவளுக்கு எல்லாத்தையும் அதை சொல்ல முடிஞ்சது. இப்படி சொல்றதுனாலதான் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. பகவத் பாதாள் கேட்கிறா, பிரஷ்னோத்திர ரத்ன மாளிகா அப்படின்னு ஒரு கிரந்தம். பிரஷ்னம் உத்தரம் கேள்வி பதில் இதுலயே தர்மத்தை கேட்டு சொல்றது. அதுல ஒரு கேள்வி கஷ்ட பகவன் அப்படின்னா பகவான் யார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு உடனே ஆன்சர் என்னன்னா மகேஷா சங்கரநாராயணாத்மைகா அப்படின்னு. அந்த ஈஸ்வரன்கிறது மகேஸ்வரன்கிறது யாருன்னு சங்கர நாராயணாத்மைகா, சங்கர நாராயணா இருக்கிற
ஏகமான ஆத்மா, ஐக்கியமான ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. ஆச்சாரியாலும் இப்படிதான் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு மடத்துல சிவராத்திரி அன்னைக்கு பஜனை என்ன, இனிமே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சிவநாம சங்கீர்த்தனம் என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் அங்க. சரி, சங்கரர் சொல்லிட்டாரியா, அவர் நாங்க கேட்கணுமா என்ன? அதே பிரஷ்னோத்தர மாளிகையிலேயே இருக்கு. ஆரம்பத்திலேயே முதல்லயே என்னன்னு, பகவன் கிமுபாதேயம் சுவாமி, நாங்க எதை ஆசிரியிக்கணும், கை கொள்ளணும், நாங்க எதை கடைபிடிக்கணும், எதை கை கொள்ளணும் அப்படின்னு. அதுக்கு பதில் இது கேள்வி. நாங்கள்லாம் பகவானே எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னு. உடனே பதில் என்ன? குரு வச்சனம். எதை பிடிச்சுக்கணும்? குரு வச்சனத்தை தான் பிடிச்சுக்கணும். குரு என்ன சொல்றாரோ அதைத்தான் பிடிக்கணும் அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி, உடனே குரு யாரு கேள்வி வந்துடும் இல்லையா? குரு சொல்றதை பிடிச்சுக்கிறோம். குரு யாரு அப்படின்னு. அதுக்கு பதில் கோ குரு அப்படின்னா, குரு யாரு அப்படின்னு. உடனே அதுக்கு ஆச்சாரியர் பேசணும், அதிகத தத்துவா அப்படின்னார். அதாவது எது தத்துவமோ சத்தியமான தத்துவம் அதை முழுக்க அறிஞ்சவன், தத்துவத்தை அறிஞ்சவனா மட்டும் இருந்தா போருமான்னார். அது மட்டும் போறாதான். அதுக்கு உடனே என்ன சேர்க்கிற ஆச்சாரியர் என்ன, தத்துவத்தை நன்னா அறிஞ்சிண்டு தன்னோட சிஷ்யாலோட க்ஷேமத்துக்காக எப்போதும் பாடுபடுறவன் இவன் தான் குருங்கிற. குருவுக்கு டெபினேஷன் யாரு கொடுக்கிற? ஜெகத்குரு கொடுக்கிற. அவர் தத்துவத்தை புரிஞ்சுன்னு அவர் பாட்டுக்கு உட்காண்டா போறாது. என்ன பண்ணும்னர், சிஷ்யாலாம் அந்த வழிக்கு அவளை அடையணுமே, அந்த தத்துவத்தை ஞானத்தை அடையணுமே, ஞானத்தை அடையணுமேன்னு அவர் என்ன பண்ணும்னர், அல்லும் பகலும் அவர் பாடுபடணுமா. சிஷ்யாலாம் சாப்பிட்டுட்டு தூங்கினா கூட அவ மோட்சத்துக்கு போகணும், இவர் உட்காந்துருக்கணும். உட்காண்டாரு. அவர் ஏகாதசி விரதம் எதுக்கு இருந்தார், இனிமே சந்திரமணீஸ்வர பூஜை எதுக்கு போனார், நதியா போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணினார், விரதம் இருந்தார், ஜபம் இருந்தார், தபம் பண்ணார், எல்லாம் எதுக்கு பண்ணார்? நம்ம பண்ணல, அதனால அவர் பண்ணார். காரணம் என்ன? நம்ம எக்கடு கட்டு போனா அவருக்கு என்ன முடியல. இது நீரு. அதே மாதிரி திருமண் அப்படின்னு இட்டுக்கிறதும் என்ன, ஒன்னு நெருப்புல போட்டா நீரா போயிடுறது, இல்லையா மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறது. எல்லாத்துக்கும் முடிவு எப்படி இருக்குன்னு, ஒன்னா நெருப்புல போட்டா நீரா போயிடும், இல்லையாக்க பூமியில விழுந்துன்னா மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். இதை குறிக்கிறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறா. அது ஏன் ஊர்துவமா இட்டுக்கிறோம் அப்படின்னா, ஊர்துவமா இட்டுக்கணும்னா மேல் நோக்கி போன, எல்லாம் கீழே இருக்கும். நான் என்னோடது, என் வீடு, என் வாசல் இப்படின்னு கீழே 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 போறதுக்கே பார்க்கிறோம். எடுத்த மனுஷ ஜென்மாவை இன்னும் கீழே தானே நாய் நிறைய போயிடுவோமோன்னு பயப்படுற அளவுக்கு கீழே போயிடுறதான். அது இல்லாத மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்தமா இட்டுக்கிறான். இங்க என்னன்னா, ஏன் விபூதி எப்படி இட்டுக்கிறான்னு, சமமா இருக்கு. இங்க மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது, ஏற்றம் கிடையாது, தாழ்வு கிடையாது, ஒன்னும் கிடையாது, எல்லாம் ஏகம், சமம், சரி சமம். அதுக்காக இப்படி இட்டுக்கிறான் அப்படின்லாம் சொல்லி, இதெல்லாம் இத ரெண்டுத்தையும் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் 2 குழந்தைகள் சொன்ன வாக்கே நமக்கு போரும் அப்படின்ட்டு ஞான சம்பந்தர் என்ன பண்ணனர், ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையம் உந்துயர்த்தீர்களேன்னர். இந்த உலகத்துல உள்ள கஷ்டம்லாம் போகணும்னா என்னன்னர், அரண்நாமம் சூழ், உலகம் முழுக்க அந்த பகவன் நாம சூழ்ந்துடுத்துனாக்க கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு. அரண்நாமமே அரோஹரா அரோஹரா அப்படிங்கிறோம். அந்த அரண்நாமங்கிறதா அரோஹரா அப்படின்னு சொல்றோம். அரோஹரா அரோஹரா அப்படிங்கிறோம். எடுக்கிறதே ஹரஹர நம பார்வதி பதையே அப்படிங்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படி. அந்த அரண்நாமம் சொல்லணுமா. இது ஒரு குழந்தையான ஞானசம்பந்தர் சொல்லித்து, இன்னொரு குழந்தையான பகவத் பாதாள் என்ன சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு மூடமதே உலகம் முழுக்களும் இந்த கோவிந்த நாமா சூழட்டும். அது கோவிந்த நாமாவா இருந்தா என்ன, பகவன் நாமா, ராமநாமாவா இருந்தா என்ன, கிருஷ்ணநாமாவா இருந்தா என்ன, சிவநாமாவா இருந்தா என்ன, அரோஹராவா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் சரி, இந்த நாம சூழ்ந்துடுத்துனாலே வையத்தில் இருக்க துயர்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அதுபடி நாம இருப்போம் அப்படின்னு சொல்ற அந்த இருக்கிற பிரிவா. அடுத்தது அம்பாளை பத்தி சொல்றா. அந்த அம்பாளை பத்தி சொல்றதே முதல்ல சரஸ்வதியை சொல்றா. பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு திருமூர்த்திகளை சொல்றோம். ஆனா அம்பாளை பத்தி சொல்றதே அந்த 3 பிரம்மத்தோட சக்தியை சொல்றதே என்ன பண்ணு, துர்கா லட்சுமி சரஸ்வதிங்கிறோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல கரஸ்பாண்டிங்கா சொல்லணும்னா பிரம்மான்னா
அவருக்கு ஏத்தாப்புல முதல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னா பிரம்மாவோட ஆம்படியா விஷ்ணுவோட ஆம்படியா சிவனோட ஆம்படியான்னு சொல்லணும். ஆனா இங்க சொல்றதே அம்பாளை சொல்றதே துர்கா லட்சுமி சரஸ்வதினு இல்ல, விஷ்ணு மட்டும் தப்பிச்சுன்னு விட்டார். அவர் நடுப்புற இருந்ததுனால லட்சுமி நடுப்புற வந்துட்டா. இங்க என்ன எடுத்துனர்? பிரம்மா துர்கா சிவன் சரஸ்வதிங்கிறாப்புல எடுத்து. அதனால பெரியவா என்ன பண்ணா அதை ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணி கரெக்ட் பண்ணி சரஸ்வதி லக்ஷ்மி துர்க அப்படி சொல்லிட்டு வரா. சரஸ்வதி அப்படின்னாலே அந்த தெளிஞ்ச நீரா இருக்கிறதுக்கு பேர் சரஸ்ன்னு பேர். மான சரோவரம் சரோவரம் சரோவரம்லாம் சொல்றோம் இல்லையோ, அதுதான் சரஸ்னாலே தெளிஞ்சு இருக்கிறது. அந்த தெளிஞ்ச தண்ணிக்கு என்னென்ன கலரே கிடையாது. வாட்டருக்கு ஏதான கலர் உண்டோ? கிடையாது. அதுவே அந்த தெளிவா லிக்விடா இருக்கிறதே அது வாட்டர் மாதிரி இருக்கு. அதுவே கொஞ்சம் சாலிடா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தான் ஸ்படிகம்னு பேரு. அப்படியே வாட்டரை நீங்க வாட்டரை எரிக்கினேன்னா ஐஸா ஆக்கினேன்னாக்க என்ன ஆயிடும்? கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அந்த கலர்லெஸ்ஸா இருக்குதான் ஸ்படிகம். அது பரமேஸ்வரன் எப்படி சுத்த ஸ்படிக சங்காசம்னு இருக்கலாம். இவ எப்படி இருக்கா? வெள்ளவளேர்னு இருக்கா. பேரே சரஸ்வதியா இருக்கு, சரசால இருக்கா. அதுல பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ள சம்பந்தம். உட்கார்ந்து இருக்கிறது ஸ்வேத பத்மாசனா. யா ஸ்வேத பத்மாசனா தாமரை புலியான்னு சேப்பு தாமரையில உட்காரப்படாதோன்னாரு. ஏன் இவ சேப்பு தாமரையில உட்கார? இவ ஆம்டையா உட்கார்ந்து விட்டாரு. அதுல அதை குடிச்சுன்னு விட்டார். பிரம்மாக்கு கமலாசனன் பங்கஜாசனன் அப்படின்லாம் பேர் இல்லையா? அவர் செந்தாமரையில அவர் உட்கார்ந்து விட்டார். இவ வெண்தாமரையில உட்கார்ந்து விட்டார். எப்படி வஸ்திரம்? வெள்ள வெளியேன்னு யா ஸ்வேத பத்மாசனா. எப்படி இருக்கான்னு வெள்ள வெளியேன்னு வஸ்திரம். கையில என்ன வச்சுருக்கான்னு ஸ்படிக மணிமயி அக்ஷமாலாம் ததானா. கையில ஒரு கையில ஸ்படிக மாலை, இன்னொரு கையில புஸ்தகம், இந்த கையில என்ன வீணை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனையோ தேவதைகள், 33 கோடி தேவதைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரூபம்லாம் இருக்கு. அதுல இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறதே இந்த சரஸ்வதி அப்படிங்கிற இந்த ரூபத்தை நினைச்சாலே தானே அடங்கி விடுறது மனசு. எங்கேருந்து ஒரு சாந்தம் இந்த ஒட்டிக்கிறது. முக்தாஹாரம் போட்டுருக்கா. இப்படி எல்லாம் சரஸ்வதியை தியான ஸ்லோகத்துல வர்ணிக்கிறது. இது எல்லாமே ஞானத்தை குறிக்கிறது. முதல்லயே சொன்ன மொழிய சத்துவம்னாலே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும்னு. சுத்த சத்துவமயமா இருக்கிறதுனால இவ எல்லாம் வெள்ளையா இருக்காளாம். கையில என்ன வச்சுருக்கா? புஸ்தகம், வேத புஸ்தகம். இந்த ஞானம் வரணும் அப்படின்னா இவ ஞானத்துக்கு அதிதேவதையா அறிவு தேவதையா இருக்கிறதுனால ஞானத்தை எதுல கொடுக்கறது? புஸ்தகத்தை வச்சுன்னுக்கிட்டு வேற ஏதானும் சயின்ஸ் புக்கை வச்சுக்க கூடாதோ? கெமிஸ்ட்ரி புக்க இல்ல, வேத புஸ்தகம் வச்சுருக்கா. முழுக்க பெரிய தத்துவத்திலேருந்து சர்வத்தையும் சொல்ல போறது கொடுக்கக்கூடிய. அதனாலதான் இந்த வேத வித்தைக்குத்தான் பிரம்ம வித்தைன்னு பேரு. மீதி எந்த வித்தைக்கு பிரம்ம வித்தைன்னு கிடையாது. பெரிய டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் ஆடிட்டரா இருந்தாலும் பிரம்ம வித்தை கிடையாது. காரணம் என்னன்னு, கடைசிக்கு பிரயோஜனம் படாது. இது ஒண்ணுதான். அது இகத்துக்கு தான் பிரயோஜனப்படும், பரத்துக்கு பிரயோஜனப்படாது. ஆனா இகத்துக்கும் பிரயோஜனப்பட்டு பரத்துக்கும் பிரயோஜனப்படணும்னா அது வேதம் ஒண்ணுதான். டாக்டருக்கு படிச்சுட்டு இனிமே இன்ஜினியரிங் பட்டம் வாங்கிட்டு வேலை கிடைக்காத சாப்பாட்டுக்கு இல்லாத திண்டாடினவாள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா வேதத்தை அறகுறையா படிச்சா கூட சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ஒரு நாள் பட்டினி கிடந்தவால இன்னி வரைக்கும் கிடையாது உலகத்துல. அதுதான் வேதத்தோட பெருமை. அதனாலே இதுக்கு பிரம்ம வித்தைன்னு பேரு. இப்படி இகத்துக்கும் வயத்துக்கும் போடும். இதுக்கும் மேல என்ன, இந்த வயரே இல்லாதையும் பண்ணிடும். அதுக்கும் வழியை சொல்லும். வயிறு இருந்தா வயத்தை ரொப்பறதுக்கும் வழி சொல்லும். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு வயரை வச்சுன்னு வயத்திலேயே ரொப்பின்னு இருக்குது. அதனால என்ன பண்ண, வயத்தையே இல்லாதையும் பண்ணிவிடும், ஆளே இல்லாதையும் பண்ணிவிடும். முதல்ல சொல்லியிருக்கேன். டாக்டர் வேணிநாதன் அப்படின்னு அவருக்கு பெரிய ப்ரொஃபசர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அவர் பொண்ணுக்கு ஏதோ ஒரு வியாதி, என்னன்னே தெரியல. இந்த போனா நாட்டு வைத்தியத்துக்கு போனா, அலோபதிக்கு போனா, ஹோமியோபதிக்கு போனா, அத்தை பண்ணா இது பண்ணா, ஒன்னுத்துலயும் டயக்னோஸ் கூட பண்ண முடியல, சரியாகல. என்ன பண்ண பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவாகையால ஒரு விபூதி வேண்டாம் யாரோ சொன்னா, ஒரு பெரிய டாக்டர் அவர் சொன்னது, யாரோ சொல்லல, ரொம்ப பெரிய டாக்டர்கிட்ட போனா அவர் சொன்னாரு. இவர் போய் குறைப்பட்டார். என்ன டாக்டர், நானும் ஒவ்வொரு ஏறி இறங்காத இடம் இல்ல, பண்ணிட்டேன், வைத்தியம் பண்ணிட்டேன், என்னன்னே தெரியல, என்ன பண்ணது தெரியல. அவர் சொன்னார், உன்னை யாரு ஏறி இறங்க சொன்னா?
நீனோ மடத்துக்கு தெரிஞ்சவன், பெரியவாளுக்கு தெரிஞ்சவன், குடும்பமே பெரியவாள்கிட்ட வைக்க, நேர பெரியவாள்கிட்ட போய் ஒரு விபூதியை வாங்கி குழந்தைக்கிடு, எல்லாம் சரியா போடுங்க. இதுக்கு வேற ஒருத்தரும் வைத்தியம் பண்ண முடியாது. பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜ நஷ்யந்தி சகலாரோகாத். அவர்கிட்ட போன இவர் அழிச்சுன்னு வந்தார். வந்து சொன்னார், என்னன்னே தெரியல, இவளுக்கு உடம்புக்கு வந்து கொடுத்தோம், அதனால உடம்புக்கு சரியாகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும். உடனே பெரியவா கையால பிரசாதம் கொடுக்கணும். பார்த்தா தட்டுல ஒரு மாம்பழம் வச்சிருந்து எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா. சரி, ஞானப்பழமே வந்துடுத்தோம். வந்து உடனே என்ன பண்ணா, இன்னொரு மாம்பழம் வந்து எடுத்து இந்தா நீனு வச்சுக்கோ அப்படின்னு இவர் கையில கொடுத்தா. இவருக்கு உடனே சுருக்குனுது. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வியாதி தீராத வியாதி இருக்குன்னு பிரசாதம் கொடுங்கன்னா அவளுக்கு மட்டும் கொடுக்க கூடாதோ, நமக்கும் இருக்கு கொடுக்குறாரு. குறுகுறுன்னு மனசுல பயம் வந்துருத்தோம். நமக்கு ஏதான வியாதி இது வரப்போறதோ, வேற ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறாரு. இது மனசுல நினைக்கிறாரு. உடனே அடுத்து அதான் பெரியவள்கிட்ட ஒண்ணு, என்ன பாக்குற, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை பழம் கொடுத்தேன், உனக்கு எதுக்கு கொடுக்குறேன்னு பாக்குறியான்னு. இவர் இன்னும் பயமா படுத்து, என்னையே அது இப்படி உள்ளுக்குள்ள நினைச்சா கூட இவர் உடனே டிவி மாதிரி ரிலே பண்ற. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்ற, அந்த அவளுக்கு உடம்புக்கு வந்தது கொடுத்தேன், உனக்கு உடம்பே வராத இருக்கட்டுமே கொடுக்குறேன். கர 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 கரன்னு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்படியா இருக்கும் கருணை என்ன. அப்புறம் பின்னால அவர் பெரிய பிலாசபி ப்ரொஃபஸர் இல்லையோ, அவர் சொல்ல, அன்னைக்கு அது நடந்தது, அவளுக்கு உடம்புக்கு வந்தது கொடுத்தேன், உனக்கு உடம்பே வராத இருக்கட்டுமே கொடுத்தேன் அப்படின்னு விட்டா. அப்புறம் சொல்லுவார் வீழ், இன்னைக்கு சொன்ன அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. உனக்கு உடம்பே வராத இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன்னா என்னென்ன, ஜென்மாவே இனிமே வராத இருக்கட்டும்ங்கிறதுக்கு ஒரு மாம்பழமே போறோம் அப்படின்னு. இனிமே உடம்புன்னு ஒண்ணு வந்து, அதுக்கு வியாதின்னு ஒண்ணு வந்து, அதுக்கப்புறம் இனிமே வைத்தியத்துக்கு என்கிட்ட பிரசாதத்துக்கு வரவே வேண்டாம். உடம்பே இல்லாத மூலத்தையே நாசம் பண்ணிவிட்டா பிரச்சனைக்கு காரணம் என்னமோ தலைவலி வருதா அப்படின்னா தலையே சீவிடும், அமிர்தாஞ்சனை போட்டு தடவுவானே. அது மாதிரி உடம்பு இருந்தா தானே உடம்பு ஏற்படுது, உடம்பே இல்லாத பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ண. இதான் பழம், ஞானப்பழம். அவர் தைரியமா சொல்லு. அதனால பெரியவா உடம்பே வராத இருக்கிறதுக்கு பழம் மந்திரிச்சு கொடுத்துட்டா, இன்னுமே வேணும்னு ஜென்மா கேட்டா கூட கிடைக்காது. இதான் ஞானஸ்வரூபமா இருக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்படி அம்பாள் அப்படிதான் சரஸ்வதி இருக்காளாம். அவளை எப்போ உபாசிக்கணும்னு, சரத்காலத்துல உபாசிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். ஏன் சரத்காலத்துல உபாசிக்கணும்? சரத்காலம்னா என்னன்னு சொல்லிடுறேன். நமது வருஷத்தை 12 மாசத்தை 2 மாசமா 6 ருது அப்படின்னு பருவம், ருத்துன்னா பருவம், 6 பருவமா பிரிச்சிருக்கு சாஸ்திரத்துல. வசந்த ருதுன்னு ஆரம்பிச்சு கடைசியில சிசிர ருது அப்படிங்கிற வரைக்கும் 6 ருது. அதுல 4வதா வருது சரத் ருது அப்படின்னு பேரு. இந்த சரத் ருது அப்படின்னா எப்ப வரும் அப்படின்னா, நம்ம தமிழ் மாசத்துல புரியுறாப்புல சொல்லணும்னா ஐப்பசி கார்த்திகை. இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா, இந்த கன்னடக்காரா தெலுங்கா இந்த பஞ்சாங்கத்துல வச்சுனாதான் அது எக்ஸாக்டா வரும். என்னன்னா, அவளுக்கு அமாவாசை ஆயிடுத்துனாலே அடுத்தது மாசம். அந்த புரட்டாசி மாசம் அமாவாசை கழிச்ச மறுநாள்லேருந்து சரத் ருது. புரட்டாசி அமாவாசையிலேருந்து அரைச்சு ஐப்பசி அமாவாசை, ஐப்பசி அமாவாசைன்னு கார்த்திகை அமாவாசை. இந்த 2 மாசம் 60 நாள் பீரியடு சரத் ருதுன்னு பேரு. அந்த சரத் ருதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த சரத்காலத்துலதான் ஆகாசம் நிர்மலமா இருக்கும், வெள்ள வெளியேர்னு இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் சீதோஷ்ண நிலை என்ன அப்படின்னா, ரொம்ப நடுக்கிற குளிரும் கிடையாது, ஒரே தகிக்கிற வெயிலும் கிடையாது, ஒரே கொற்ற மழையும் கிடையாது. இப்படி எதுவுமே ஒரே நடுக்கி இருக்கிற ஜலதோஷம் பிடிக்கிற பனியும் கிடையாது. இப்படி எந்த ஒரு சீதோஷ்ணமும் எக்ஸ்ட்ரீமா இருக்காது. இது சரத் ருது ஓடுது. ஆகாசமும் அப்ப ரொம்ப நிர்மலமா இருக்கும், வெள்ள வெளியேர்னு இருக்குமா. அதனாலதான் கவிகள்லாம் என்ன பண்ண, சரச்சந்திரன் சரச்சந்திரன், சந்திரனுக்கு பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமியிலேயே வெள்ள வெளியேன்னு தாவல்யத்தோட ரொம்ப அழகா இருக்காரு. அந்த சரத்காலத்துல அந்த 2 மாசத்துல மட்டும் எப்படி இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா, அதி குளுமையா இருக்கும், அதி வன்மையா இருக்கும். அதனாலதான் சரச்சந்திரன் சரச்சந்திரன். முகம் எப்படி இருக்குன்னு, சரத்கால சந்திரன் போல முகம் அப்படின்லாம் கவிஞர் வர்ணிக்கிறாளோ இல்லையோ, அது அப்படி இருக்கும், அவ்வளவு நிர்மலமா இருக்கும். அது மாதிரி இந்த டெம்பரேச்சர் என்னென்ன எல்லா இடத்துலயும் ஒன்னாவே இருக்கும்.
மே மாசத்துல பார்த்தேன்னா மெட்ராஸ்ல 104 டிகிரி வெயில் அப்படின்னா, இதே டெல்லிக்கு போனேன்னா 114 டிகிரி வெயில். மார்கழி மாசத்துல டிசம்பர் ஜனவரியில மெட்ராஸ்ல ஏதோ 26 டிகிரி அப்படின்னாக்க அங்க என்ன 12 டிகிரி. குளூருன்னா மெட்ராஸ் குளூருக்கும் டெல்லி குளூருக்கும் கல்கத்தா குளூருக்கும் பெங்களூர் குளூருக்கும் வித்தியாசம் இருக்கு. வெயில்னா இந்த வெயிலுக்கும் அந்த ஊர் வெயிலுக்கும் இந்த ஊர் வெயிலுக்கும் இருக்கு. மழை சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ன, சரஸ்வதிக்கு என்ன சந்திரகலை தலையில உண்டு, சந்திரகலையும் வச்சிருக்கா. ஞானத்தை குறிக்கிறது. இந்த ஞானமும் ஏன் பிறை சந்திரனா வச்சிருக்கா, பௌர்ணமி சந்திரனை வச்சுன்னா அதுக்கு மேல வளர முடியாது. இந்த கலைங்கிறது எப்படி இருக்கும், வளர்ந்துட்டே டே பை டே வளர்ந்துட்டே இருக்கணும். அதனாலதான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற. எத்தனை படிச்சாலும் ஒரு கையளவு தான் படிச்சிருக்கும், இன்னும் படிக்க வேண்டியது உலக அளவு இருக்கான். அதனால சந்திரகலையை வச்சிருக்கா. அப்படி சந்திரகலையும் வச்சிருக்கிற அந்த சரஸ்வதி உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த சரஸ்வதி பூஜை. அந்த சரஸ்வதி பூஜையை எப்படி பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு குரு பண்ணி காமிச்சாதானே தெரியும். ஒரு சரஸ்வதி பூஜை பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா. சரஸ்வதி முதல்ல சந்திரமணீஸ்வர பூஜை ஆயிடும், அதுக்கப்புறம் புஸ்தகம் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பூஜை பண்ற வழக்கம். பெரியவா பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் ஆயிட்டு அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அஷ்டோத்திரம் படிச்சுட்டே இருந்தவர் சிவஜயாயே நம என்ன பிரம்மஜயாயே நமஹா அப்படின்னு படிச்சார். சாஸ்திரிகள் படிக்கிறார். பெரியவா எப்படி பூஜை பண்ணுவான்னா சரஸ்வதியே நமஹா அப்படின்னா, நமஹாங்கிறதே தான் அம்பாள் பாதத்துல போய் புஷ்பம் விழும். மகாபத்ராயே நமஹா தீப்ரதாயே நமஹா அப்படின்னா அந்த நமஹான்னா போய் காலில் விழும் புஷ்பம். நம்மள மாதிரி சரஸ்வதி நமஹா சரஸ்வதி வரை ரூம் முழுக்கல வேற எறிஞ்சிருக்கும் புஷ்பம். அப்புறம் பூஜையை பண்ணிவிட்டு மெனக்கிட்டு வார்களால எல்லாத்தையும் திரட்டி போடணும். ஆனா பெரியவா பண்ண பூஜை அப்படிதான். இது இதெல்லாம் ஸ்பெஷலா ஏன் சொல்றேன்னு, அது ஒவ்வொன்னையும் அவ குருவா இருந்து பண்ணி காமிச்சதுல அவளுக்கு இனிமே சரஸ்வதி பூஜை பண்ணி தான் இவருக்கு ஞானம் வரணுங்கிறது இல்ல, எப்படி உபாசிக்கணும்னு பண்ணி காமிச்சா. அப்படி சரஸ்வதி நமஹா மகாபத் இப்படி பண்ணிட்டே இருக்கா. படிச்சுட்டே வந்தார். மடத்திலேயே எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போடுற வழக்கம்ல பூஜை ரூம்ல ஏதோ குத்தி விளக்குல வச்சுன்னு படிச்சுக்க. பழைய புஸ்தகம் சரஸ்வதி பூஜை புஸ்தகம் அஷ்டோத்திரத்துல பாதி கிழிஞ்சிருக்கு, அப்படி இருக்கு, அழுக்கா இருக்கு வச்சுன்னு இவர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காரு சாட்சிகள். அதுல 69வது நாமா பிரம்மஜயாயே நமஹா அப்படின்னு படிச்சார். பூவை கையில எடுத்துட்டா நமஹாங்கிறதே போடல அப்படின்னு முழிச்சா. அவர் பார்த்தாரு, ஏன் போடக்கூடாதோ, பிரம்மஜயாய நமஹா போட்டானா அடுத்ததுக்கு வரலாம். 69 வந்துடுத்து, இன்னும் 33 தான் இருக்கு, இலை போட போறதுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல வேற ஏதோ பிரேக் போடுறாரு. உடனே அவர் சரியா காதுல விழ, என்ன மந்திரம் முழுக்க காதுல விழனாலும் விழ போட மாட்டா. அவர் சொல்றாரு நம்ம பாட்டுக்கு போவோம், அவர் பாட்டுக்கு சொல்லட்டோன்னு எடுக்க மாட்டா. அவர் பிரம்மஜயாய நமஹா அப்படின்னார். அவ்வளவுதான், ஸ்டாச்சு அப்படிங்கிறப்பல நின்றுடுத்து. இவர் 2வது சொன்னார், 3வது சொன்னார் பிரம்மஜயாய நமஹா அப்படின்னார். போடல. இப்படி 4 தரம் பிரம்மஜயாய நமஹா பிரம்மஜயாம கத்தனும் போட மாட்டேங்கிற பூவை பாத்துரு. என்னடாது வம்பா போச்சு. உடனே கூட இருந்தவெல்லாம் அந்த பக்கம் பக்கத்துல ஏன் நின்றுடுத்து திடீர்னு பவர் கட்டு சீரியல்ல பவர் கட்டு வந்தாப்புல நடுப்புற. உடனே எல்லாரும் வந்தா என்னாச்சு ஒன்னும் புரியல. அதான் புரியல, எனக்கு புரிஞ்சா நான் தெரிஞ்சு சொல்லியிருப்பேனே. அதுக்குள்ள பூஜை மேடையில கூட்டம் சேர்ந்துடுத்தோம். பெரியவா ஏதானு நடுப்புற தப்பு நடந்தேன்னா இப்படி எல்லாம் நின்றுடும். பூஜையில பேச மாட்டா. அதனால என்ன ஏதுன்னு புரியாது. மண்டைய உடைச்சுன்னு எல்லாரும் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, என்ன இங்க காணுமா அங்க காணுமா, கையில நூல் பட்டுருத்தா அத்த என்னெல்லாமோ பண்றா. ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்குமில்லை. இவரானா வச்சேன்னு இருக்கார். உடனே இன்னொருத்தர் வந்தார் சாஸ்திரியில். அவர் வந்து குடுறா நான் படிச்சு தொலைறேன். என்ன ஒழுங்கா படிச்சேன்? ஒழுங்கா தான் படிக்கிறேன். உடனே அவர் புஸ்தகத்தை வாங்கிட்டு எங்க விட்ட அப்படின்னு 69வது நாமா. உடனே இவர் தேடி பார்த்துட்டு பிரம்மஜாயே நமஹா அப்படின்னு தடார்னு போட்டார். கிடுன்னு பூஜை எடுத்து முடிஞ்சுது. நைவேத்தியெல்லாம் ஆச்சு, தீபாரதனை ஆச்சு, இறங்கி வந்தா.
முதல்ல படிச்சவர் ரெண்டாவது படிச்சவர் 2 பேர் நிற்கிறான். முதல்ல படிச்சுட்டான். நீ என்ன படிச்ச அப்படின்னு. ஏன் சரஸ்வதி அஷ்டோத்திரம் தான் படிச்சேன். இல்ல அதுல என்னமோ சொன்னியே அப்படின்னு. நான் நின்னோடனே என்னமோ எல்லாரும் திருன்னு முழிச்சுட்டே என்னமோ தப்பு நடந்துட்டாப்புல அப்படின்னா. என்ன படிச்ச நீ அப்படின்னார். அவர் பிரம்மஜாயை நமஹா அப்படின்னு படிச்சேன். அப்படியா, புஸ்தகத்துல அப்படியா இருக்கு, அவன் எப்படி படிச்சான் அப்படின்னு. அவர் பிரம்ம ஜாயாயின்னு படிச்சா, நான் பிரம்ம ஜயாயின்னு படிச்சேன் அப்படின்னு. அந்த இருட்டுல ஜாக்கு கால் வாங்கினது அவருக்கு புரியல. பிரம்ம ஜாயாயிங்கிறத பிரம்ம ஜயாயின்னு படிச்சுட்டார். உடனே பெரியவா, இவரும் ஏதோ வித்தியத்து உள்ளவர் தானே, பிரம்ம ஜயாயி நமஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னார். பிரம்மாவை ஜெயிச்சவளேன்னு அர்த்தம். உடனே பெரியவா கேட்டா, எப்போ பிரம்மாவுக்கு சரஸ்வதிக்கு சண்டை வந்தது, எப்போ சண்டை வந்தது, எப்போ இவ ஜெயிச்சா, எந்த புராணத்துல இருக்கு அப்படின்னு. அவர் பார்த்தாரு, என்ன சண்டை வந்ததா ஜெயிச்சாளா அப்படின்னு. நீ தானே சொல்றப்போ பிரம்ம ஜெயாயினமான பிரம்மாவை ஜெயிச்சவளேன்னு அர்த்தம் அப்படின்னு. அவருக்கு ஒன்னே சங்கோஜமா எடுத்து வத்தா, அவர் பிரம்ம ஜாயாங்கிறத அந்த ஏதோ அறவர வெளிச்சத்துல பிரம்ம ஜெயாயினமானு படிச்சார். ஒரு தரம் படிக்கப்படாதோ, 4 தரம் வேற திருப்பி திருப்பி புனராவர்த்தி. பிரம்ம ஜாயான்னாக்க பிரம்மாவோட பொண்டாட்டியேன்னு அர்த்தம். பிரம்ம ஜெயான்னாக்க பிரம்மாவை ஜெயிச்சவளேன்னு அர்த்தம். பெரியவா சொல்றா, அதான் புராணத்துல இல்லாத புதுசா ஒரு நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ண சொன்னியே, அதனால எப்போ அவ ஜெயிச்சா சண்டை வந்ததுன்னு புரியல, அதனால நான் பூ போடாத நின்று யோஜனை பண்ணிட்டு. இப்படி ஒரு பூஜை யாரானும் பண்ணுவாளோ? பிரம்ம ஜெயாவா இருந்தா என்ன, ஜாயாவா இருந்தா என்ன, ஜெயா இருந்தா ஜாயா இருந்தா ஊவா இருந்தானே, ஏதோ நம்ம நைவேத்தியனடியா இலை போடுமா, அதுதான் முக்கியம் நமக்கு. சரஸ்வதி பூஜைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம், வடையா சுயமா, அத்தை பாப்பால நம்ம ஜெயாவா ஜாயாவா கால் வாங்கியிருக்கா கீழ் வாங்கியிருக்கா. பெரியவா பண்ற பூஜை அப்படி இருக்கும். அதுனா எந்த ஒரு நாமா வச்சனாலும் அது அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு அப்படியே பாவிச்சுட்டு அப்படி பண்ணி நமஹா நமஹா நமன, அதுக்கு பேர் பூஜை. நாம என்ன பண்றோம், கிளைம் மட்டும் பண்றோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம். இத்தனை பூஜை பண்ணியிருக்கேன், ஒரு சாமிக்கும் கண்ணு இல்ல, அனுகிரகமே பண்ணல, எப்படி பண்ணோம்? இப்படி கண்ணா பின்னான்னு வயசுல எத்தனை அஷ்டோத்திரம் பண்ணி இருக்கோமோ. நம்ம பண்ணினத்துக்கெல்லாம் ஏதோ நம்மள தண்டிக்காத இத்தனை அளவுக்கு அனுகிரகம் பண்ணாதேன்னு நிக்கிறாள், அதோட நிறுத்தின்றாள். இதுதான் பூஜை. பூஜைன்னா ஒரு ஜெகத்குருவா இருந்து பண்ணி, இவரை ஜெகத்குருன்னு சொல்லாத வேற யாரும் சொல்றது ஜெகத்குருன்னு, அப்படிதான் பண்ணினோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னும் பல காரியங்கள் இருக்கு. பிள்ளையார் சதுர்த்திக்கு பூஜை பண்றா, வஸ்திரம் சமர்த்தனம், வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமி அப்படின்னர். எடுத்தா கையில சாதனை சாத்தவே இல்லை. என்னன்னா இதுக்கப்புறம் 3/4 மணி ஆச்சு, ஏன் ஜாத்தல அத்தை இதுன்னு எல்லாம் மக்களை வெற்று கடைசியில என்ன பண்ண, இன்னொரு துணியை கொண்டு வச்சார். இப்ப மந்திரம் சொன்ன வஸ்திர யுகுலம் சமர்ப்பயாமி தூக்கி வச்சா. அப்புறம் பூஜை பண்ணோன்னு சொல்றா. அவர்கிட்ட நீ மந்திரம் என்ன சொன்ன அப்படின்னா, வஸ்திர யுகுலம் சமர்ப்பயாமின்னு. வஸ்திர யுகுலம்னா என்ன அர்த்தம்னார், 2 வஸ்திரம் ஜாத்திரைன்னு அர்த்தம், 2 வஸ்திரம் கொடுக்குறேன்னு அர்த்தம். 2 வஸ்திரம் சாத்திரைன்னு மந்திரத்தை சொல்லிட்டு 1 வஸ்திரம் கொடுக்குற, பொய் சொல்ல சொல்றியா அவர்கிட்ட? மந்திரம் சொல்லிட்டேன் உனக்கு, பிள்ளையாரே உனக்கு 2 வஸ்திரம் கொடுத்துருக்கேன்னு, ஆனா கொடுத்ததோ என்னமோ 1 அப்படின்னு அவரை ஏமாத்த சொல்றியா, பொய் சொல்ல சொல்லி. நான் வஸ்திரத்தை பாக்குறேன் உன்னை பாக்குறேன்னாலே புரிஞ்சுக்க வேண்டாமோ, மந்திரத்துக்கு அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு. என்னமோ எங்கேயோ ஏதோ தப்பா நடந்தாப்புல ஏன் குதிக்கிறேள் எல்லாரும்? ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படித்தான் பண்ணியிருக்கா பெரியவா. அதனால்தான் அவ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினத்தை பார்த்து இன்னைக்கும் உலகத்துல எத்தனை பேர் வீட்டுல சிவ பூஜை நடந்துருக்கு, பக்தி பாவம் செழிச்சிருக்கு. அப்படித்தான் ஒரு வக்தியா, மனுஷ வக்தியா அந்த பிரம்மம் தான் வந்து நமக்கு இப்படி குருவா இருந்து சொல்லியிருக்கு. இப்படி சரஸ்வதியோட பெருமை. இது எதுக்கு சொல்றேன்னு, இனிமே இந்த வருஷம் சரஸ்வதி பூஜையானு இப்படி பண்ணணும், பிரம்ம ஜாயாவா பண்ணணும், பிரம்ம ஜெயாவா இல்லாத. ஜெயாவே வேண்டாம், ஜாயாவே இருக்கட்டும். அப்படி அர்த்தத்தோட பாவத்தோட புரிஞ்சுன்னு எந்த கர்மாவை பண்ணினாலும் எந்த காரியம் பண்ணினாலும் அதை இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணணும். அதுதான் ஸ்ரத்தன்னு பேரு. சுவாமி என்ன சொல்றேன்னு கீதையில, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஞானம் வரணும், ஞானம் வரணும். எப்போ வரணும்? ஸ்ரத்தைக்கு தான் வரும், ஸ்ரத்த உள்ளவனுக்கு தான் வரும். அப்படி பண்ணுவோம்னு சொல்லி
அந்த அம்பாளை ஆராதிப்போம், அந்த சரஸ்வதி ஸ்வரூபமா இருக்கிற குருநாதனை ஆராதிப்போம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும். இதுக்கப்புறம் அடுத்தது லக்ஷ்மியை பத்தி சொல்ல போறா, அதுக்கப்புறம் நவராத்திரியை பத்தி பராசக்தி எல்லாம் பத்தி சொல்ல போறா. அது அடுத்த மாச சங்கத்தில் நாம மீண்டும் சந்திக்கலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். தெய்வத்தின் குரல்னு புஸ்தகத்துல தான் பார்த்துன்னு எழுத்துல அக்ஷர பிரம்மமா பார்க்கிறேன். இந்த தெய்வத்தின் குரல் எப்படி இருக்கும், பெரியவாளோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரிஜினல் வாய்ஸ் அந்த காலத்துல பெரியவா உபன்யாசம் பண்ணினத்துல வேதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கறத மட்டும் எடுத்து ஒரு மணி நேரம் வராப்புல இந்த பெரியவாளோட ஒரிஜினல் வாக்க குரலை, தெய்வத்தின் குரலாவே இந்த சிடியில இருக்கு. கணேசன் மாமா அவரோட சஷ்டி இந்த பூர்த்திக்காக இதை போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ண. இவா உங்கள்கிட்ட இருக்கா, இன்னும் இருந்துன்னா யாரும் இதை கேட்கலைன்னா வாங்கி கேட்டு பாருங்க. இதை கேட்டு பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கறதுக்காக இதை கொடுக்கல. அப்ப என்ன பண்ணும்னர், அந்த ரொம்ப நன்னா இருக்கிறத நாம எப்படி ரொம்ப நன்னா பண்ணலான்னு பாருங்க. இது காரியத்துக்கு வருமா? அவர் வரட்டுன்னு கத்தினது அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க ரொம்ப பெரியவா பேச்சு, சூப்பர் சார், அது அவனும் இருக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையில அதுக்கு என்ன உபயோகப்படுத்தலாம், அந்த தெய்வத்தின் குரலை நாம எப்படி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தோட பெருமையை தெரிஞ்சுண்டு அந்த வேதத்துக்கு நம்மளால என்ன கைங்கரியம் பண்ண முடியும். வேதோ நித்தியம் அதீயதாம், வேதத்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் பாட்டி சொல்ற அவையார். அதனால நீங்களோ உங்க குழந்தைகளோ எல்லாரும் இங்க வேத வகுப்பு நடந்துட்டு இருக்கு, அதுல கலந்துக்கலாம். வேதம் படிக்கணும் அப்படின்னா இத்தனை வயசுக்கு மேலேயா அப்படின்னு கவலையே பட வேண்டாம். பெரியவா சொல்றா 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம்லாம் வேதாத்தியானம் பண்ணி கரகண்டவாள்லாம் நான் பார்த்திருக்கேன் என் ஜென்மாலங்கிற. அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ அங்க வயசா ஒன்னும் தடை கிடையாது, கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை நாம துளியானும் கிஞ்சித்தானும் அதுல நாம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு கைங்கரியத்துக்கு என்ன பண்ணா அவ நிறைய இதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா. சமிதாதானம் இங்கேயே தினம் சனி ஞாயிறுல நடக்கிறது, வேத கிளாஸ் நடக்கிறது சாயந்தரம். அதுலயும் கலந்துக்கலாம். பல பேர் கலந்து பலன் அடைஞ்சிருந்துக்கா. அவள்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும். மற்றவாழ்லாமும் கலந்துக்கலாம். எத்தனைக்கோ பண்றோம். கராத்தே கிளாஸுக்கு விழுந்து போறோம். ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுட்டு குழந்தைகளுக்கு கத்து தரோம். எதுக்கு? இந்த பொன் குழந்தைக்கு. எதுக்கும் ஜாதகத்துல போடணும், இவ கராத்தே பிளாக் பெல்ட் அப்படின்னு போட்டா எந்த மாமியாரானும் புள்ள ஜாதகத்தை கொடுக்கலாம். அதுக்கு மேல என்ன கிரீன் பெல்ட் வாங்கிட்டு மாமியாரா இருந்தாதான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அங்க கொடுத்தனமா நடக்கும் மல்யுத்தம் தான். எதுக்கு சொல்றேன்னா ஏதோ ஒன்னுத்துக்கும் உதவாத்துக்கெல்லாம் என்னவோ பரிசிரமப்பட்டு சொல்லணும். சுவாமி எதான் சொல்ற, அது கீதையிலே சொல்ற. என்ன பண்ற, எது வேணுமோ எது சுலபமா அடைஞ்சுள்ளாமோ அதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ண மாட்டேங்கிறான். எது வேண்டாமோ அதுக்கு ரொம்ப தலைவீழ நின்று போய் அடையிறான் பாரு. இது என்ன வேடிக்கை. அப்படி இல்லாத இது நமக்கு அது ஒரு உபயோகமா இருக்கும்னு சொல்லி இதுங்கிறேன். வாங்கி எல்லாரும் கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு அந்த வழியில முயற்சி பண்ணோம். நாளைக்கே யூ டர்ன் அடிச்சு எல்லாரும் உடனே மாறி போயிட போறோம்ங்கிறது இல்லை. அட்லீஸ்ட் இப்படி இது வரணும்னு ஒரு ஸ்மரணை வந்தா கூட போறோம். காரியத்துல வரணுங்கிறது கூட அப்புறம் இருக்கலாம். இப்படி இருந்தா நன்னா இருக்கும், இப்படி இருந்தா நன்னா இருக்கும், இப்படி இருந்தா நன்னா இருக்கும்னு எல்லாருமே நினைச்சோம்னா தானே நன்னா ஆயிடும். அந்த எண்ணம் தானே உலகத்தை பாதிக்கிறதுன்னு தன்னை தாக்குறதுன்னு சொன்னேன். அதனால எல்லாரும் நினைங்கும், வேதம் செழிச்சிருக்கணும், எங்க திரும்பினாலும் வேத கோஷமா இருக்கணும், வேத நெறி தழிச்சிருக்கணும், வேத நெறி தழிச்சிருக்கணும்னு தானே தழிச்சிருக்கும். எல்லா கஷ்டமும் தானே ஓடிப்படும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க எல்லாரும் ஈடுபடணும். அவர் ரொம்ப ஆர்வமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு நீங்க எல்லாரும் ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி சமிதாதான வகுப்பு சொல்லித்தரா. குழந்தைகளை சமிதாதானம் கத்துக்கிறதுக்கு அனுப்பலாம். எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்றது,
சமிதாதானத்துக்கு வரலாம். சந்தியாவந்தன வகுப்பு நடக்கிறது, சமிதாதான வகுப்பு நடக்கிறது, வேத கிளாஸ் நடக்கிறது, எல்லாத்துக்கும் கிளாஸ் நடக்கிறது. ஆனா ஆள் தான் எங்க இருக்கான்னு தெரியல, பாவம். அப்படி இல்லாத எல்லாத்துக்கும் இன்னைக்கு பார்த்தா ரோட்ல போறது என்ன, கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வேகாத வெயில்ல ஒரு பனியனை போட்டுன்னு தலையில தொப்பியை போட்டுன்னு கொடியை வச்சுட்டு போற வர வண்டி எல்லாம் நிறுத்தி அவளுக்கு காடை கொடுத்துண்டு அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஒரு ஆர்வமா மற்ற காரியங்களுக்கு எல்லாம் வருது. அப்படின்னா அந்த கரப்ஷன் ஒழியணும்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இங்க வேத சப்தம் இருந்துட்டு அந்த வேத நெறி தழைச்சு கொடுத்துனா அதுக்கப்புறம் கரப்ஷனுக்கு போய் ரோட்ல நிற்க வேண்டாம். மூலம் இதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஈடுபடுவோம். அதுல தெய்வத்தின் பிரார்த்தனையோட நிறைவு செய்வோம்.